மகிழ்ந்து வரவேற்போம். பரிசளிப்பு விழாவுக்கு வருகை தந்துள்ள செயலக முதல்வர் தந்தை, பாளையங்கோட்டை மறைவட்ட அதிபர் தந்தை அவர்களையும் மகிழ்வோடு மீண்டும் ஒரு முறை கலவரம் எழுப்பி உற்சாகமாக வரவேற்று மகிழ்வோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது இறைவணக்க நடனமாட சர்வைட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ செல்வங்களை மகிழ்வோடு அழைக்கின்றோம். இறைவணக்க நடனம் சர்வைட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சமாதானபுரம் மாணவ செல்வங்கள் இப்பொழுது இறைவணக்க நடனமாடி மகிழ்விக்க வருகை தருகிறார்கள். நீரானவா நிலமானவா விண்ணானவா காற்றானவா இறைவா நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன், நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன், ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன், எனை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், எனை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா. நதியில் நீராகி நிலவெல்லாம் ஒளியாகி பனியில் துணியாகும் இறையாகவா, நதியில் நீராகி நிலவெல்லாம் ஒளியாகி பனியில் துணியாகும் இறையாகவா, உயிர் திறனாகி இதெல்லாம் கருவாகி காற்றில் அசைந்தாடும் நிறைவானவா, உயிர் திறனாகி இதெல்லாம் கருவாகி காற்றில் அசைந்தாடும் நிறைவானவா, ஸ்வரம் பேருமே துணை பாடினே இதன் கூடினே மகிழ்ந்தாடினே.
சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே சபையில் இனிதாக நிலம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினேன் சபையில் இனிதாக நிலம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினேன் நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிகழானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிகழானவன் நீதானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவனுக்கு நடனமாடி சிறப்பித்த மாணவிகளை மீண்டும் ஒருமுறை கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிப்போம். இப்பொழுது மேதகு ஆயரவர்களையும் அருள் தந்தையர்களையும் வந்தோ நம் அனைவரை வரவேற்க கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு செயலர் தந்தை அருள்பணி எஸ் லூர்து மரிய சுதனடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரிய மறை ஆசிரியர்களே, பாளை மறை மாவட்டத்தை இறைபக்தியிலும் மறை சிந்தனைகளிலும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது பாசமிகு ஆயர் மேதகு அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களே, இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்து மறை ஆசிரியர்களை உற்சாகப்படுத்த வந்திருக்கக்கூடிய பாளை மறை மாவட்டத்தின் செயலர் தந்தை அருள் தந்தை எஃப் ஞானப்பிரகாசம் அடிகளார் அவர்களே, பாளை மறைவட்டத்தின் பாளை மறைவட்ட அதிபராக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை அந்தோணியாகப்பன் அடிகளார் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய அருள் சகோதரிகளே, மறை ஆசிரியர்களே, வேதியர் பெருமக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் ஒரு அருமையான ஒரு நாள். மறைக்கல்வி ஆசிரியர்கள் தொடர்பாளர்கள் கூட்டம் என்று இந்த நிகழ்விற்கு பெயர் உண்டு. இதனுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்றால், மறைக்கல்வி ஆசிரியர்களையும் மாணவர்களையும் உற்சாகப்படுத்தக்கூடிய கூட்டம் இது. வழக்கமாக எல்லா மறை மாவட்டங்களிலும் காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு தேர்வுகள் நடத்தி முடித்து அப்படியே முடித்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய பாளை மறை மாவட்டத்தில் தான் காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு தேர்வு முடிந்த பிறகு சிறப்பு தேர்வு என்று ஒன்றை ஏற்படுத்தினார்கள். இது இன்று நேற்று உருவாக்கப்பட்ட நிகழ்வு அல்ல. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நடந்தேறி வருகிறது. அருள் தந்தை வியானி அவர்கள் இயக்குனர் தந்தையாக இருந்து செயலாற்றுகின்ற பொழுதே ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் காலம் காலமாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வரப்பட்டு வருகிறது. இதனுடைய மிக முக்கிய நோக்கம் என்னவென்றால், மறைக்கல்வி மாணவர்களையும் மறைக்கல்வி ஆசிரியர்களையும் உற்சாகப்படுத்துவது, ஊக்கமூட்டுவது. எதன் அடிப்படையில் ஊக்கமூட்டுவது? சிறப்பு தேர்வு ஒன்றை வைத்து அதில் முதல் 2 இடங்களை பெறக்கூடிய மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவை கொண்டாடியது. முதல் 2 மாணவர்கள்
முதல் பரிசு இரண்டாம் பரிசு என்று பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் முதல் பரிசை பெற்ற மாணவனை உருவாக்கிய மறை ஆசிரியருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இரண்டாவது பரிசை பெற்றுக்கொண்ட மாணவனுடைய ஆசிரியருக்கு அல்ல, முதல் மதிப்பெண் பெறக்கூடிய மாணவரை உருவாக்கிய ஆசிரியருக்கு பரிசுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. எங்கிருந்து இதற்குண்டான பொருளாதாரம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது என்றால், மறைக்கல்வி புத்தகம் ஒவ்வொரு ஆண்டும் விநியோகிக்கப்படுகிறது. இந்த மறைக்கல்வி புத்தகத்தை திண்டிவனத்திலிருந்து வாங்கி கொடுக்கிறார்கள். அதில் மறை மாவட்டத்திற்கு என்று அந்த மறைக்கல்வி பணிக்குழுவுக்கு என்று சொல்லி 10% ஒதுக்கீடு செய்கிறார்கள். அந்த 10% ஒதுக்கீடு பணமாக சேர்கிறது. அந்த பணத்தையும் கூட மறைக்கல்வி பணிக்கோ அல்லது வேறு பணிக்கோ எடுத்துக்கொள்ளாமல் மறைக்கல்வி மாணவர்களுக்கும் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு இந்த சிறப்பு தேர்வை உருவாக்கி அதில் முதல் 2 மதிப்பெண்கள் முதலிடம் பெறக்கூடியவர்களை தேர்வு செய்து அந்த ஆசிரியர்களுக்கும் பரிசளிப்பு விழாவை காலம் காலமாக கொண்டாடி வருகிறார்கள், கொடுத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் நாம் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். மறைக்கல்வி ஆசிரியர்கள் தொடர்பாளர்கள் சிறப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு உண்டான பரிசளிப்பு விழா என்று கொண்டாடி வருகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவரையும் சீரும் சிறப்புமாக வழிகாட்டி வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் நம்முடைய பாளை மறைமாவட்ட ஆயர் அவர்கள். திருச்சபையின் 2 பெரும் தூண்கள் புனித பேதுரு, புனித பவுல். ஒரு பள்ளியின் 2 பெரும் தூண்கள் யார் என்றால் ஆசிரியர்களும் மாணவர்களும். மறைமாவட்டத்தின் 2 பெரும் தூண்கள் யார் என்றால் ஆயரும் இறை மக்களும். எனவே மறைமாவட்டத்தின் மூத்த குருவாக ஆயராக நம்மத்தியில் இருந்து சீரும் சிறப்புமாக பணியாற்றி கொண்டு மறைக்கல்வி பணியாளர்களை மறைக்கல்வி ஆசிரியர்களை எப்பொழுது பார்த்தாலும் உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் நமது ஆயர் அவர்கள். இந்த நாளில் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று பரிசினை வழங்குவதற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வரவேற்பை நல்கும் விதமாக கரங்களை தட்டி உள்ளன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். அன்புக்குரியவர்களே, செயலில் நேர்த்தி கொண்டவர், எடுத்த காரியத்தில் வெற்றியடையும் வரை ஓயாது சிந்தித்து செயல்படக்கூடியவர் அருள் தந்தை ஞான பிரகாசம் அடிகளார் அவர்கள். அவர் ரூமை கடந்து போகணும் அப்படின்னாலே பயமா இருக்கும். ஆமா, அவர் ரூமை கடந்து போற அப்படின்னாலே சுதன் வாங்க உள்ள கூப்பிட்டுருவாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த செயல் திட்டம் இந்த செயல் திட்டம் என்று சொல்லி நிறைய பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய கனவிற்கு அவருடைய ஆசைக்கு எல்லையே இல்லை. அவருடைய செயல் திட்டங்கள் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கும். நமக்கு ஏன் இந்த யோசனை வரல என்று பிரமித்து பார்க்க வைக்கக்கூடியவர். அந்த அளவிற்கு தன்னுடைய சிந்தனையில் நேர்த்தியில் நேர்மையில் பெயர் பெற்றவர். எனவே இன்றைய நாளில் நமக்கு முன்னிலை வகித்து இந்த விழாவிற்கு பரிசினை வழங்குவதற்கு வந்திருக்கக்கூடிய பாளை மறை மாவட்டத்தின் செயலக முதல்வர் அருள் தந்தை எஃப் ஞான பிரகாசம் அடிகளார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களை, சரியான திட்டமிடுதல், எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்யக்கூடிய சீர்மை மிகு நேர்த்தி கொண்டவர், ஏழைகளின்பால் ரொம்ப அன்பு வைத்திருக்கக்கூடியவர். எனக்கு தெரிந்து ஒரு இறப்பு நிகழ்வு, அந்த இறப்பு நிகழ்விற்கு நானும் போயிருந்தேன். நம்முடைய அருள் தந்தை அந்தோணி வியாகப்பன் அடிகளார் அவர்கள் அங்கு பங்கு தந்தையாக இருந்திருக்கிறார்கள். நான் பார்க்கிறேன், அவர் அழுகிறாரு. எவ்வளவு தூரத்திற்கு மக்களோடு மக்களாக நிற்கிறார் என்றால் அவர்களுடைய சுக துக்கங்களில் கூட ஆழமாக மனப்பூர்வமாக ஈடுபாடு கொண்டவர் என்பதை அன்றைய நாளில் தெரிந்து கொள்ள முடிந்தது. கண்ணெல்லாம் கண்ணீர், அப்படியே கண்ணீர் பொங்கி போய் நிற்கிறது. அன்புக்குரியவர்களே, மனித நேயத்தை போற்றக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர். இன்றைய நாளில் இந்த விழாவிற்கு நமக்கு
சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர்கள் அருமையான மறையுரைக்கு சொந்தக்காரர்கள் இன்றைய நாளில் நமக்கு வந்திருக்கிறார்கள். எனவே பாளை மறைவட்ட அதிபர் அருள் தந்தை அந்தோணி வியாகப்பன் அடிகளார் அவர்களை உள்ளன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆசிரியர் பணி என்பது ஒரு அறப்பணி. அந்த அறப்பணியை செய்வதற்கு ஒரு ஆழமான நிதானம் வேண்டும். அந்த நிதானத்தோடு இங்கு வந்து அமர்ந்து மறை ஆசிரியர்களாக மறைக்கல்வி மாணவர்களை உருவாக்கி அவர்களை தேர்வில் வெற்றி பெறச் செய்து பரிசினை பெற்று செல்ல வந்திருக்கக்கூடிய மறை ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் உள்ளன்போடு வருக வருக என கரங்களை தட்டி வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் வேதிய பெருமக்கள் எல்லா சிறப்பு தேர்வுகளிலும் அந்த தேர்வு தாள்களை திருத்தி விடையை கொடுத்து சரியான முடிவுகளை கொடுத்து நிறைய உதவிகளை செய்திருக்கிறார்கள். எனவே வேதிய பெருமக்கள் ஒவ்வொருவரையும் உள்ளன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். கடவுளுடைய ஆசீரும் வல்லமையையும் இறைஞ்சுகிறேன். இந்த விழா தொடர்ந்து நடைபெற கடவுளை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அன்புக்குரிய சிறப்பானதொரு வரவேற்பு நிகழ்த்தி நம்மை மகிழ்வித்திருக்கிற வரவேற்றிருக்கிற அன்பு செயலர் தந்தை அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நம்முடைய பாளையங்கோட்டை மறைமாவட்ட செயலக முதல்வர் தந்தை அருள் முனைவர் எஃப் ஞானப்பிரகாசம் அடிகளார் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்கி சங்கரங்கோட்டில் மறைவட்ட பள்ளிகளுக்கான பரிசுகளையும் வழங்க அன்போடு அருள் தந்தை அவர்களை அழைக்கின்றோம். மறைக்கல்விக்கான ஒரு மகிழ்ச்சியான நன்றி விழாவாக ஆசிரிய பெருமக்களையும் அதில் பயிற்றுவிக்கப்பட்டு பரிசு பெற்றின சிறப்பு மாணவர்களையும் கௌரவிக்கும் பொருட்டு இந்த அற்புதமான நிகழ்வை அருள் தந்தை சுதன் அடிகளார் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு முப்பணிகளை கொண்டது. அது விவிலியம், மறைக்கல்வி, திருவழிபாடு, மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதனால் தான் அது கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவாக இருக்கிறது. அதுதான் மறைமாவட்டமே. எனவே அவரை பார்க்கும் பொழுது அந்த பிரமிப்பை தான் நான் பகிர்ந்து கொள்வேன். கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு, நீங்கள் தான் மறைமாவட்டத்துக்கு முழுமையான பொறுப்பு, அதை கவனத்தில் வைத்து செய்ய வேண்டும் என்று தான் சொல்லுவேன். அவர் அதையும் தாண்டி அவருடைய செயல்களை விவரிக்கும் பொழுது பிரமித்து போவேன். அந்த வகையில் இந்த விழாவிற்கு உங்களை சந்திப்பதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் மகிழ்கின்றேன். ஆசிரிய பெருமக்களை எப்பொழுதும் நான் பாராட்டுவேன். அவர்கள் கடவுளுக்கு அடுத்தபடியாக இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம். அதனால் தெய்வத்திற்கு அடுத்தபடியாக இந்த பணி ஆசிரிய பணி. குருத்துவ பணியை கூட நான் அப்படித்தான் ஆசிரிய பணியாகத்தான் பார்ப்பேன். கடவுளை கற்றுக் கொடுத்தல், அதில் பெற்றோர்களுடைய சார்பிலும் நீங்கள் இருப்பதால் யூ ஆர் கிரேட். அந்த ஆசிரிய பணிக்கே தலை வணங்க வேண்டும். அதில் கிறித்தவ ஆசிரியர்கள், இன்னும் குறிப்பாக கத்தோலிக்க கிறித்தவ ஆசிரியர்கள் அப்படி இங்கே வரும்பொழுது தான் மறைக்கல்வி. எல்லோருமே அந்த மறைக்கல்வியை பெற்றோர்களாக அறிந்திருத்தல் வேண்டும், அதை கற்றுக் கொடுத்தல் வேண்டும். ஞானத்தாய் அப்பன் தேடும் பொழுது சொல்லுவேன், நீங்கள் ஞானத்தாய் இல்லையா, ஏன் எங்கேயோ போய் தேடுறீங்க? ஒவ்வொரு கிறிஸ்தவ பெற்றோருமே ஞான பெற்றோர்கள் தானே இன்னொரு பிள்ளைகளுக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது அதுபோல் ஒவ்வொரு கிறிஸ்தவ பெற்றோர்களும் மறைக்கல்வி ஆசிரியர்களாக தங்களுடைய பிள்ளைகளை தயார் செய்தல் வேண்டும். புது நன்மைக்கு உறுதி பூசுதல் அப்படி இருக்கணும். அதெல்லாம் கடந்து அதற்கு மேலாக அதில் குறைவுகள் ஏற்பட்டாலும் கூட பள்ளியில் கொடுக்க வந்திருக்கின்ற அந்த மாணவர்களை கத்தோலிக்க கிறிஸ்தவ
மறைக்கல்வியில் தேர்ச்சி பெற வைப்பதில் உள்ள யுத்திகள், அதான் இன்ட்ரெஸ்டிங். அப்போ ஆசிரியருக்கே அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் இந்த பணிக்குழு பாடத்திட்டங்களை அமைத்து அதை வடிவமைத்திருக்கிறது. தேர்வு முறைகள், அதை பயிற்றுவிக்கின்ற முறையில் நீங்கள் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களாக அல்லது கத்தோலிக்க ஆசிரியர்களாக மறைக்கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களாக எங்களுடைய பணியில் ஒரு பணி, முப்பணியில் ஒரு பணி, அதில் நீங்கள் சிறந்து விளங்குகிறீர்கள். நாங்கள் எங்கே செய்கிறோம், நீங்கள் தான் எல்லாம் தயார் பண்ணுறீங்க. அதனால் இந்த திருவருட்சாதனங்களுக்கு என்று சொன்னாலும் சரி, இந்த மாணவர்களுக்கு மறைக்கல்வியை அடிப்படையில் கற்றுக் கொடுப்பதும் சரி, இன்னும் இந்த பணிக்குழு படிக்காத மாணவர்களுக்கும் செயல்படுத்துகிறது. அதான் முழுமை அடைகிறது. அந்த வகையில் நீங்கள் போற்றுதற்குரியவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். கடவுளின் பணியை கடவுளுக்கு அடுத்தபடியாக அல்லது கடவுளை நேரடியாக செய்ய முடியாது, அது நம் வழியாகத்தான் செய்ய முடியும். அத்தகைய அருள் ஆற்றலை பெற்றவர்களாக இந்த மறைக்கல்வி பணியில் ஈடுபட்ட உங்கள் அனைவரையும் கடவுள் ஆசிர்வதிக்க நம்முடைய ஆயருடைய தலைமையிலே, அவர்களுடைய ஆசையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றி உணர்வனையும் நான் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இதில் எல்லா வகையிலும் படித்து அதிலும் தேர்ச்சிக்கு மேல் தேர்ச்சி பெற்று இந்த குழந்தைகளுக்கு தானே பரிசு, அதனால் அந்த குழந்தைகள் இங்கே வரல இல்லையா, அதனால் உங்கள் வழியாக அந்த குழந்தைகளுக்கு செல்கிறது. எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் பாராட்டை சொல்ல வேண்டும், இந்த பரிசினை வழங்க வேண்டும். இந்த பணிக்குழுவை அருமையாக இயக்குகின்ற அருள் தந்தை சுதன் அடிகளாரையும் இன்னும் அவர்களுடைய கரங்களாக இங்கே இருக்கின்ற இந்த வேதியர்கள் சூப்பர், இந்த வேதியர்கள் 4 பேரும் கலக்கிறாங்க இல்லையா, அதுபோல் மறை மாவட்டத்தை கலக்கக்கூடிய வேதியர்கள் 4 அந்த ஒருங்கிணைப்பாளர் செல்வம் பணியாளர்களுக்கும் மீண்டும் உங்களுக்கு இணையாக துணையாக இருந்து செய்கின்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் இந்த நிறுவனம் நம்முடைய தந்தை தேவராஜ் அவர்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறது. அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆசை. அருமையானதொரு வாழ்த்துறையை நமக்கு நல்கி நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை எல்லாம் அருமையான முறையில் வழிநடத்திய அன்பு அருள் தந்தை ஞானப்பிரகாசம் அடிகளார் அவர்கள் இன்று தனது குருத்துவ அருள்பொழிவு விழாவினை கொண்டாடி மகிழ்கிறார்கள். 36 ஆண்டுகள் தன்னுடைய குருத்துவ பணியில் இறை அழைத்தலில் ஆண்டவருக்கு மிக அருமையாக பணியை நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையவர்கள் நல்ல உடலுள்ள சுகம் பெற்று வாழ நம்முடைய ஜெபத்தில் இணைவோம். நாம் மீண்டுமாய் கரவொலி எழுப்பி அன்பு தந்தையவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதலை, வாழ்த்துக்களை, ஜெபங்களை, அன்பை நாம் உரித்தாக்கி மகிழ்வோம். இப்பொழுது சங்கரங்கோவில் மறைவட்டத்திற்கு பரிசுகளை வழங்க அன்பு தந்தை அவர்களை அன்போடு வேண்டுகின்றோம். முதலாவது ஆர்சி தொடக்கப்பள்ளி வேலாயுதபுரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி வேலாயுதபுரம். அவர்களைத் தொடர்ந்து ஆர்சி தொடக்கப்பள்ளி சுக்கம்பட்டி, ஆர்சி தொடக்கப்பள்ளி வேலாயுதபுரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி சுக்கம்பட்டி. அவர்களைத் தொடர்ந்து புனித ஜோசப் தொடக்கப்பள்ளி சேர்ந்தமரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி வேலாயுதபுரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி சுக்கம்பட்டி, ஆர்சி ஜோசப் தொடக்கப்பள்ளி சேர்ந்தமரம். அடுத்து ஆர்சி தொடக்கப்பள்ளி நாரணபுரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி நாரணபுரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி திருமலாபுரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி நாரணபுரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி திருமலாபுரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி வெள்ளக்கவுண்டம்பட்டி, ஆர்சி தொடக்கப்பள்ளி வெள்ளக்கவுண்டம்பட்டி, ஆர்சி தொடக்கப்பள்ளி ராமசாமியாபுரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி வெள்ளக்கவுண்டம்பட்டி, ஆர்சி தொடக்கப்பள்ளி ராமசாமியாபுரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி புளியங்குடி, ஆர்சி தொடக்கப்பள்ளி புளியங்குடி, புனித பீட்டர் தொடக்கப்பள்ளி சேர்ந்தமரம், புனித பீட்டர் தொடக்கப்பள்ளி சேர்ந்தமரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி புளியங்குடி, ஆர்சி புனித பீட்டர் தொடக்கப்பள்ளி சேர்ந்தமரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி தர்மத்துரணி, ஆர்சி தொடக்கப்பள்ளி தர்மத்துரணி, ஆர்சி தொடக்கப்பள்ளி மீன்துள்ளி, ஆர்சி தொடக்கப்பள்ளி தர்மத்துரணி, ஆர்சி தொடக்கப்பள்ளி தோணுகால், ஆர்சி தொடக்கப்பள்ளி மீன்துள்ளி. அவர்களைத் தொடர்ந்து ஆர்சி தொடக்கப்பள்ளி தோணுகால், ஆர்சி தொடக்கப்பள்ளி தேவிப்பட்டணம், ஆர்சி தொடக்கப்பள்ளி தேவிப்பட்டணம்,
ஆர்சி தொடக்கப்பள்ளி ரங்கசமுத்திரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி தேவிப்பட்டினம், ஆர்சி தொடக்கப்பள்ளி ரங்கசமுத்திரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி அழகுநாச்சியாபுரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி அழகுநாச்சியாபுரம், ஆர்சி தொடக்கப்பள்ளி மகேந்திரவாடி, இது ஆர்சி தொடக்கப்பள்ளி மகேந்திரவாடி, ஆர்சி தொடக்கப்பள்ளி பனையூர். விரைவாக வாங்க. ஆர்சி தொடக்கப்பள்ளி மகேந்திரவாடி, ஆர்சி தொடக்கப்பள்ளி பனையூர், ஆர்சி தொடக்கப்பள்ளி சவல்குளம், ஆர்சி நடுநிலைப்பள்ளி கீழநீலிதநல்லூர், ஆர்சி நடுநிலைப்பள்ளி கீழநீலிதநல்லூர், ஆர்சி நடுநிலைப்பள்ளி சங்கரன்கோவில், ஆர்சி நடுநிலைப்பள்ளி கீழநீலிதநல்லூர், ஆர்சி நடுநிலைப்பள்ளி சங்கரன்கோவில், ஆர்சி நடுநிலைப்பள்ளி சிந்தாமணி, ஆர்சி நடுநிலைப்பள்ளி சங்கரன்கோவில், அடுத்து ஆர்சி நடுநிலைப்பள்ளி சிந்தாமணி, ஆர்சி நடுநிலைப்பள்ளி சிந்தாமணி, ஆர்சி நடுநிலைப்பள்ளி திருச்சாமியாபுரம், ஆர்சி நடுநிலைப்பள்ளி சிந்தாமணி, ஆர்சி நடுநிலைப்பள்ளி திருச்சாமியாபுரம், ஆர்சி நடுநிலைப்பள்ளி ஊத்துமலை, ஆர்சி நடுநிலைப்பள்ளி ஊத்துமலை, ஆர்சி நடுநிலைப்பள்ளி சிதம்பராபுரம், ஆர்சி நடுநிலைப்பள்ளி சிதம்பராபுரம், புனித பீட்டர் உயர்நிலைப்பள்ளி சேர்ந்தமரம், ஆர்சி நடுநிலைப்பள்ளி சிதம்பராபுரம், புனித பீட்டர் உயர்நிலைப்பள்ளி சேர்ந்தமரம், ஆர்சி உயர்நிலைப்பள்ளி புளியங்குடி, ஆர்சி உயர்நிலைப்பள்ளி புளியங்குடி, புனித பீட்டர் நிலைப்பள்ளி சேர்ந்தமரம், புனித ஆர்சி உயர்நிலைப்பள்ளி புளியங்குடி, புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சங்கரன்கோவில், புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சங்கரன்கோவில், திரு இருதய மேல்நிலைப்பள்ளி மேல இழந்த குளம், திரு இருதய மேல்நிலைப்பள்ளி மேல இழந்த குளம், தொடர்ந்து புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சேர்ந்தமரம், புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சேர்ந்தமரம். பரிசுகளை வழங்கிய அன்பு தந்தை அவர்களுக்கு சிறப்பாக நன்றிகள். அடுத்து அம்பை மறைவட்ட அம்பாசமுத்திரம் மறைவட்ட பள்ளிகளுக்கான பரிசுகளை வழங்கவும் வாழ்த்துறை வழங்கவும் பாளையங்கோட்டை மறைவட்ட அதிபர் தந்தை அருள் திரு அந்தோணி வியாகப்பன் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அருள் தந்தை அவர்கள் வாழ்த்துறை வழங்கி பரிசுகளை வழங்க முன் வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு மகிழ்வோடு அன்போடு வரவேற்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆயர் அவர்களே, செயலக முதல்வர் அருட்தந்தை அவர்களே, கிறிஸ்தவ பணிக்குழு செயலர் அருட்தந்தை சுதன் அவர்களே, அன்புக்குரிய வேதியர் பெருமக்களே, அன்பு நிறைந்த இருபால் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மறைக்கல்வி நல்லொழுக்கம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களாக நீங்கள் இங்கே வந்திருப்பது உங்கள் எல்லாரையும் ஒரே நேரத்தில் இந்த இடத்திலே காண்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. உண்மையிலேயே இந்த பணி உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா, நீங்களே விரும்பி ஏற்றுக்கொண்டீர்களா, அல்லது யாராவது அருட்தந்தையர்களோ உங்களுக்கு தலைமை ஆசிரியர்களாக கூடிய ஆசிரியர் பெருமக்களா இந்த பணி உங்களுக்கு கொடுத்தது யார் அப்படின்னு நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் இருக்கலாம். நான் மாடி சும்மா இருந்த ஜாமி எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அல்லது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த ஆசிரியர் பணி செய்யும்போது இந்த மறைக்கல்வி எடுக்கணும், இந்த நல்ல ஒழுக்கம் எடுக்கணும்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. அல்லது கட்டாயத்தின் பேரி கொடுக்கப்பட்ட பணியை வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இந்த பணியை பொறுத்தவரையில் உண்மையிலேயே இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கலாம்,
அல்லது நீங்கள் விரும்பி செய்வதாக இருக்கலாம். இதை நீங்கள் செய்கிற போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதில் இருக்கும். இதை காண முடியும். இதை நீங்கள் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த பணி அவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய ஒரு பணி. தூய பவுல், நான் நற்செய்தி அறிவிக்கிறேன், இதில் எனக்கு என்ன பெருமை இருக்கிறது என்று கேட்பார். நீங்கள் நற்செய்தி அறிவிக்கிறீர்கள், இந்த பணியை செய்கிறீர்கள், இதில் உங்களுக்கு என்ன பெருமை இருக்குது? இதில் உங்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தூய பவுல் கடைசி வரையில் சொல்லக்கூடிய வார்த்தை, இதில் எனக்கு பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. நான் ஆண்டவரை எச்சளவும் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற ஒரு பெரிய மன நிறைவு தான் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு பெரிய மன நிறைவு, உங்களுடைய பணிகளிலே மிகப்பெரிய மன நிறைவோடு கூடிய பணி என்னவென்று சொன்னால் மறைக்கல்வி கொடுப்பது, நல்லொழுக்கம் கற்றுக் கொடுப்பது. மற்ற பாடங்களெல்லாம் நீங்கள் நடத்தலாம், நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் இந்த பணிதான் உங்களுக்கு மனநிறைவு தரக்கூடிய பணியாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, உடல் கொடுத்த கடவுள், உயிர் கொடுத்த கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உடல் கொடுத்த நம்முடைய உறவுகளுக்காக, பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக நிறைய தியாகங்கள் செய்ய முடியும். ஆனால் உயிர் கொடுத்த கடவுளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு பணி என்னவென்று சொன்னால் இது மறைக்கல்வி பணியாகத்தான் இருக்க முடியும் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணியை நீங்கள் முன்னெடுத்து செல்கிறீர்கள். ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், இதை செய்யறதுனால எனக்கு என்ன சாமி லாபம் அப்படின்னு கேட்கலாம். இந்த பணியை செய்யறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் நினைக்கிறேன், வயலில் மலசடி நட்டுருக்கிறோம், தக்காளி போட்டிருக்கோம், கத்தரி நட்டுருக்கிறோம், தண்ணி பாய்ச்சணும், பாத்தியாக போட்டிருக்கிறோம். பாத்தியாக தண்ணி பாய்ச்சணும்னு நினைக்கும் போது தண்ணி நேராக பாத்திக்கு தான் பாய்ச்சணும். ஆனால் எந்த வழியாக போகும்? வாய்க்கால் வழியாகத்தான் போகும். நீங்களாம் முடிக்கிறத பார்த்தா விவசாயம் பார்க்காத ஆளுக்கு மாதிரியே இருக்கிறீங்க இல்லையா? அப்போ வாய்க்கால் வழியாக தான் சாமி நாங்கள் ஆசிரியர் பணி செய்கிறோம், விவசாய பணி செய்யலாம்னு நினைக்க வேண்டாம். விவசாயி தான் உங்களுக்கு சோறு போடுவான் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் சோறு போடுறவன் தான். அப்படி நினைக்கும் போது நேராக பாத்திக்கு தண்ணி பாய்ச்சணும்னு சொன்னால் வாய்க்கால் வழியாக தான் போகணும். பாத்தி தானே பயனடை போகுது, வாய்க்காலுக்கு என்ன பயன் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்க்காலும் உயரும், சரிதானா? வரப்பும் உயரும். அப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள், ஆனால் ஒரு வகையில் அதிகமாக பலன் பெறுகிறவர்கள் நீங்கள் தான். வாய்க்காலாக இருந்து நீங்கள் அதிகமான பலனை பெற்றுக் கொள்கிறீர்கள். அப்படி ஒரு பெரிய எழுச்சியும் மாற்றமும் இந்த பணியை செய்வதனால் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு நினைச்சு பார்க்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கட்டடம் கட்டிக்கிற இடத்திற்கு போனால் நல்ல ஒரு பெரிய வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு ஆளை பார்த்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சொல்கிறாரு, மண்ணளி போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னார். நிறைய பேர் மண்ணளி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மண்ணளி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போது சரி நல்லா நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்லியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போனால் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு? பார்த்தா தெரியலையா, கதவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் இருந்தார். சார் என்ன வேலை நடக்கு அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், ஃபாதர் ஒரு பெரிய கோயில் கட்டிகிட்டு இருக்கிறோம், கடவுளுடைய காரியம், பெரிய ஆசீர்வாதமாக இருக்கணும், இதை செய்யும்போது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது ஃபாதர். வீடு கட்டுறதை விடவும் வேறு கட்டணம் கட்டுறதை விடவும் இந்த கோயிலை கட்டும்போது நான் பிறந்ததுக்கான பலனே இதில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். எல்லாரும் ஆசிரியர் பணி தான் செய்கிறாங்க. யார் யார் எப்படி பார்க்குறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சிலர் மண்ணளி போடலாம், சிலர் கதவு செய்கிறதா நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே சிலர் தான் நான் நாளைய தலைமுறையை கட்டி எழுப்பிட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்குரிய பணியை செய்வதற்கு எனக்கு நேரமே இல்லை, கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, கோயிலில் பூசை வைக்கும் போது நான் போகிறதுக்கு நேரம் இல்லை, தனிப்பட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அங்கே போகிறதுக்கு நேரம் இல்லை, இங்கே போகிறதுக்கு நேரம் இல்லை, எங்களெல்லாம் ஏன் கூப்பிடுறீங்க, பகலெல்லாம் ஸ்கூலில் கிடந்து மல்லுக்கு நின்றுட்டு மறுபடியும் சாயங்காலம் இதுக்கு பூசைக்கு நீங்கள் கட்டாயம் நீங்கள் வர சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு பெரிய பணி, ஒரு பெரிய மனநிறைவோடு கூடிய ஒரு பணி அப்படி இருக்கும்னு சொன்னால் இது மறைக்கல்வி பணி தான். அப்படி தான் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பெரிய சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால்
இது ஒரு கடமை, எல்லா பாடத்தையும் போல இது ஒரு பாடம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நினைப்பு வந்துடும். ஆனால் எல்லா பாடத்தையும் போல இது ஒரு பாடமாக நீங்கள் நினைக்காம நான் வந்து ஆண்டவரை கொடுக்குறேன் அப்படின்னு நீ நினைக்கணும். ஆண்டவரை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா உங்கள்கிட்ட இருந்தால் தான் கொடுக்க முடியும் இல்லையா? அங்கே இது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வாஸ்தவம், பேதுரு மண்டபத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒருத்தன் முடக்குவாதமுத்தவனை படுத்து கிடக்கிறான். அவன் பார்த்து இவங்களை பார்த்த உடனே பிச்சை கேட்குறான். ஐயா ஏதாவது கொடுங்க, ஏதாவது பிச்சை போடுங்கன்னு கேட்கும்போது எங்களோட பொண்ணு வெள்ளி இல்லை, ஆண்டவர் இயேசு எடுத்திருக்கிறார், அவரை தருகிறேன்னு அப்படி சொல்றாரு. அப்போ உங்களுக்கு அந்த தனிப்பட்ட அனுபவம் இருந்தால் தான் நீங்கள் அதை கொடுக்க முடியும். அப்போ மறைக்கல்வி ஆசிரியர்களை சொல்லும்போது வந்து மற்ற ஆசிரியர்களை விடவும் நீங்கள் ஒருபடி மேலானவர்கள், சிறப்பானவர்கள். உங்களுக்கு அப்படி ஒரு பொறுப்பு, ஒரு மகிமை, ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெருமையை, அந்த சிறப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உலகத்தில் ஆசிரியர் பணி மற்ற எல்லாரும் செய்வதை விடவும் நீங்கள் செய்கிற இந்த பணி ஒரு மனநிறைவோடு கூடிய ஒரு பணி. அப்படி தான் நான் பார்க்குறேன். தந்தை சுதன் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், வேதியர்கள்ட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். மறைக்கல்வி புத்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1ஆம் 2ஆம் 3ஆம் பார்த்தீங்கன்னா புக்கே 300 பக்கம் 200 பக்கம் இருக்குது. அந்த புக்கை படிக்க வச்சுட்டீங்கன்னு நீங்கள் சொன்னால் எவ்வளோ பெரிய ஆட்கள் நீங்கள். அந்த புக்கையே மனப்பாடம் பண்ண வச்சு படிக்க வச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்க வைக்கிறீங்கன்னு சொன்னால் பிள்ளைகிட்ட திறமை இருக்கா, வாத்தியார்கிட்ட திறமை இருக்கான்னு தெரியல இல்லையா? வாத்தியார்கிட்ட இருக்க போய் தான் அது பிள்ளைகளுக்கு கடத்த முடிகிறது. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அது நடக்க முடியும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது வந்து பெரிய ஆற்றலும் பெரிய திறமையும் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை பாராட்டுகிறேன். இந்த அளவுக்கு பிள்ளைகளை தயாரித்து வெற்றி பெற வைத்திருக்கக்கூடிய உங்கள் ஆசிரியர் மக்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன். உங்களை எல்லாரையும் ஒருங்கிணைப்பு செய்கிற கிறிஸ்தவோடு பணிக்குழுவை இயக்குகிற அன்பு தம்பி சுதன் அவர்களை பாராட்டுகிறேன். ஏனென்றால் எந்த பணியை செய்தாலும் நேர்த்தியாக சரியாக திட்டமிட்டு செய்கிற ஒரு அற்புதமான பணியாளர், அதை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களோடு இணைந்து வேதியர் பெருமக்கள் அப்படியே 3 பேரும் பம்பரமாக நின்று வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், அவர்களையும் பாராட்டுகிறேன். உங்களுடைய பணி மனநிறைவோடு கூடிய பணி. ஆண்டவர் உங்களுக்கு இதை தந்திருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொண்டு செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துகிறேன். நன்றி. சிறப்பான ஒரு வாழ்த்துறை வழங்கி உற்சாகப்படுத்தியிருக்கக்கூடிய அன்பு தந்தை அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது அம்பாசமுத்திரம் மறைவட்ட பள்ளிகளுக்கான பரிசுகளை அருட்தந்தை அவர்கள் வழங்குகிறார்கள். முதலாவதாக தொடக்க பள்ளிகள் தயாராக இருக்கவும், தொடக்க பள்ளிகள் 7, அடுத்ததாக நடுநிலைப் பள்ளிகள் தயாராக இருக்கவும் 6, உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகள் தயாராக இருக்கவும் 7, மொத்தம் 20 பள்ளிகள். முதலாக தொடக்கப்பள்ளி ஆர்சி தொடக்கப்பள்ளி கருத்த பிள்ளையோர், மொத்த பரிசுகள் 11. அடுத்ததாக ஆர்சி தொடக்கப்பள்ளி மயிலப்புறம், கொஞ்சம் சீக்கிரமாக. ஆர்சி தொடக்கப்பள்ளி சிங்கம்பாறை, சேனை தலைவர் தொடக்கப்பள்ளி விகேபுரம், புனித மிக்கேல் தொடக்கப்பள்ளி சிங்கம்பட்டி, புனித ஜோசப் தொடக்கப்பள்ளி விகேபுரம், திரு இருதய தொடக்கப்பள்ளி இருதயகுளம். அடுத்ததாக நடுநிலைப்பள்ளி தயாராக இருக்கவும், ஆர்சி மரபா சிறப்பு நடுநிலைப்பள்ளி வைராபிகுளம், ஆர்சி நடுநிலைப்பள்ளி தாளார்குளம், ஆர்சி நடுநிலைப்பள்ளி வீரதநல்லூர், புனித தெரசா நடுநிலைப்பள்ளி விகேபுரம், ஆர்சி நடுநிலைப்பள்ளி சேரன் முகாதேவி, புனித சேவியர் நடுநிலைப்பள்ளி இருதயகுளம். அடுத்ததாக உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகள், புனித ஜோசப் உயர்நிலைப்பள்ளி அம்பாசமுத்திரம், புனித மிக்கேல் உயர்நிலைப்பள்ளி சிங்கம்பட்டி, புனித மிக்கேல் உயர்நிலைப்பள்ளி சிங்கம்பட்டி, புனித அந்தோணியார் மேல்நிலைப்பள்ளி கருத்த பிள்ளையோர்,
புனித அந்தோணியார் மேல்நிலைப்பள்ளி கருத்தப்பள்ளியூர். புனித அந்தோணியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கல்லிடைக்குறிச்சி. புனித அந்தோணியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கல்லிடைக்குறிச்சி. அமளி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இருதயகுளம். புனித பவுல் மேல்நிலைப்பள்ளி சிங்கம்பாறை. புனித பவுல் மேல்நிலைப்பள்ளி சிங்கம்பாறை. புனித பவுல் சேனை தலைவர் மேல்நிலைப்பள்ளி விகேபுரம். நன்றி. அன்பு தந்தை அவர்கள் இப்பொழுது கோவில்பட்டி மறைவட்ட பள்ளிகளுக்கான பரிசுகளையும் சாமி ஆமாம் நீதான் கோவில்பட்டி மறைவட்ட பள்ளிகளுக்கான பரிசுகளையும் அன்பு தந்தை அவர்கள் வழங்க முன்வருகிறார்கள். புனித ஜோசப் தொடக்கப்பள்ளி கழுகுமலை. புனித ஜோசப் தொடக்கப்பள்ளி கழுகுமலை. புனித இனிகோ தொடக்கப்பள்ளி வெங்கடாசலபுரம். புனித இனிகோ தொடக்கப்பள்ளி வெங்கடாசலபுரம். ஆர்சி தொடக்கப்பள்ளி கல்லத்தி கிணறு. ஆர்சி தொடக்கப்பள்ளி கல்லத்தி கிணறு. புனித தெரசால் தொடக்கப்பள்ளி காமநாயக்கன்பட்டி. தெரசால் தொடக்கப்பள்ளி காமநாயக்கன்பட்டி. புனித அலாசியஸ் தொடக்கப்பள்ளி காமநாயக்கன்பட்டி. ஆர்சி தொடக்கப்பள்ளி தெற்கு தீர்த்தம்பட்டி. ஆர்சி தொடக்கப்பள்ளி பொட்டல் நகர். ஆர்சி தொடக்கப்பள்ளி பொட்டல் நகர். ஆர்சி தொடக்கப்பள்ளி கோவில்பட்டி. ஆர்சி தொடக்கப்பள்ளி கோவில்பட்டி. புனித மரியன்னை தொடக்கப்பள்ளி கழுகுமலை. புனித மரியன்னை தொடக்கப்பள்ளி கழுகுமலை. ஆர்சி தொடக்கப்பள்ளி கே கைலாசபுரம். ஆர்சி தொடக்கப்பள்ளி கட்டாலங்குளம். ஆர்சி தொடக்கப்பள்ளி கட்டாலங்குளம். ஆர்சி புனித சூசை தொடக்கப்பள்ளி கயத்தார். ஆர்சி தொடக்கப்பள்ளி நக்கலமுத்தன்பட்டி. ஆர்சி தொடக்கப்பள்ளி நக்கலமுத்தன்பட்டி. ஆர்சி பாத்திமா தொடக்கப்பள்ளி கயத்தார். ஆர்சி பாத்திமா தொடக்கப்பள்ளி கயத்தார். புனித சேவியர் நடுநிலைப்பள்ளி வண்டானம். புனித சேவியர் நடுநிலைப்பள்ளி வண்டானம். ஆர்சி நடுநிலைப்பள்ளி வெள்ளாளன்கோட்டை. ஆர்சி நடுநிலைப்பள்ளி வெள்ளாளன்கோட்டை. ஆர்சி நடுநிலைப்பள்ளி புளியம்பட்டி. ஆர்சி நடுநிலைப்பள்ளி புளியம்பட்டி. ஆர்சி நடுநிலைப்பள்ளி கசவன்குன்று. ஆர்சி நடுநிலைப்பள்ளி பன்னீர்குளம். ஆர்சி பாத்திமா உயர்நிலைப்பள்ளி கயத்தார். ஆர்சி பாத்திமா உயர்நிலைப்பள்ளி கயத்தார். புனித மரியன்னை உயர்நிலைப்பள்ளி லிங்கம்பட்டி. இந்த மரியன்னை உயர்நிலைப்பள்ளி லிங்கம்பட்டி. ஜான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கோவில்பட்டி. ஜான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கோவில்பட்டி. புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி கோவில்பட்டி. புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி கோவில்பட்டி. புனித லூயிசா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கழுகுமலை. புனித லூயிசா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கழுகுமலை. புனித அலாசியஸ் மேல்நிலைப்பள்ளி காமநாயக்கன்பட்டி. புனித அலாசியஸ் மேல்நிலைப்பள்ளி காமநாயக்கன்பட்டி. பரிசுகளை வழங்கி சிறப்பித்த தந்தை அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். இப்பொழுது ஒரு நடனம்.
பிரியமான ஆசிரியர் பெருமக்களே, நம் அனைவரையும் நடனமாடி நம்மை மகிழ்விக்க லோயலா கான்வென்ட் நர்சரி தொடக்கப்பள்ளி அன்பு மாணவ கண்மணிகள் நம் மத்தியில் நடனமாட வருகிறார்கள். கரவொலி எழுப்பி நம் மாணவ கண்மணிகளை அன்போடு உற்சாகத்தோடு நாம் வரவேற்போம். அண்ணா, ஒரு இளநீண்ணா. மக்கள் நடுவினிலே உங்க புகழ சொல்லுகிறோம்.
இதயத்தில் வாழும் தெய்வம் நீங்க தானையா, எங்களை இரவு பகலும் பாதுகாக்கும் தெய்வம் தானையா, எங்களை காத்தருளும் கத்தரே பிள்ளை அல்லவா, நாங்கள் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை, ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாடும் படிக்கும் பாட்டு. சிறப்பாக நடனமாடி நிகழ்த்த நம்ம எல்லாம் நடனமாடி மிக சிறப்பாக மகிழ்த்த பாளையங்கோட்டை லோயலா கான்வென்ட் தொடக்கப்பள்ளி அன்பு மாணவ செல்வங்களுக்கு நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை இன்னொரு முறை கரவல் எழுப்பி இந்த வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்முடைய பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் டாக்டர் மேதகு சந்தோடிசாமி ஆண்டகை அவர்கள் ஆசிரியர் வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மறைமாவட்ட செயலக முதல்வர் அருள் தந்தை ஞானப்பிரகாசம் அடிகளார் அவர்களே, பாளையங்கோட்டை மறைவட்ட அதிபரும் அலவந்தாங்குளம் பங்கு தந்தையுமான அருள் தந்தை அந்தனி யாகப்பன் அவர்களே, இந்த கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழுவின் செயலர் அருள் தந்தை சுதன் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, அருள் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களுடைய மத்தியிலே வந்து இந்த மறைக்கல்வி ஆசிரியர்கள் தொடர்பாளர்களுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கு பரிசு கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். உங்களுடைய பணிகளை பற்றி அழகாக தந்தை ஞானப்பிரகாசமும் தந்தை அந்தனி யாகப்பனும் அழகாக எடுத்து சொன்னார்கள். உங்களுடைய பணியினுடைய முக்கியத்துவத்தை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். உங்களுடைய பணி என்பது மிக மிக முக்கியமான பணியாக இருக்கின்றது. அவ்வளவு எளிதான பணி அல்ல, ஆனால் கடினமான பணியாக இருந்தாலும் முக்கியத்துவம் வாய்ந்த பணியாக இருக்கின்றது. இதுக்கு வந்து ஒரு பின்னணி கொடுக்கலான்னு பார்க்குறேன். நான் ஃப்ரான்ஸில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 4 வருஷம் ஒரு பங்கில் இருந்தேன். ஒரு ஏறக்குறைய இப்போ 25 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு, 25-26 வருஷம் ஆயிட்டு. 25-26 வருஷத்துக்கு முந்தையே நடந்த நிகழ்வு இது. அந்த பங்கில் இருந்தேன். அந்த பங்கில் வந்து கேட்டகிசம் கிளாஸ் வந்து ஒவ்வொரு இருக்கும். இந்த வளர்ந்த பிள்ளைகளுக்கு 12-13 வயசு பிள்ளைங்களுக்கு வந்து les enfants au 6e au collège-பாங்க. 12-13 வயசு நிறைந்த பசங்க பொண்ணுங்க ரெண்டு. அந்த வகுப்பு வந்து நாங்கள் இருந்த பங்கு வந்து ஒரு 5 பங்கு சேர்ந்து நாங்கள் பார்ப்போம். 8 ஃபாதர்ஸ் கேட்டகிசம் சொல்லும்போது எல்லாம் சேர்ந்து வருவோம். அப்படிங்கும்போது அந்த 5 பங்குகளில் உள்ள எல்லா பிள்ளைகளும் 3 சென்டரில் இருப்பாங்க, போய் பார்க்கலாம். அனிமேட்டர்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் ஜென்ட்ஸ் இருப்பாங்க, போய் பார்க்கணும். பார்க்கும்போது ஒரு நாள் சில சமயம் நான் கிளாஸ் போவேன். கிளாஸ் போகும்போது அவங்க எடுப்பாங்க, நான் சூப்பர்வைஸ் தான் பண்ணுவேன். சில நாள் கிளாஸ் போகும்போது லென்ட் சீசன் தவக்காலம் ஆரம்பிச்சிது. அப்போ அந்த பசங்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அஃப்கோர்ஸ் ஃப்ரெஞ்சில் போய்கிட்டு இருக்கோம். வி ஸ்டார்டட் கேரம், இது லென்ட் ஆரம்பிச்சிட்டோம். லென்ட்னா என்ன? 12-13 வயசு பிள்ளைங்க. இது யார் அப்படின்னா ஒரு முக்கியமான வயசு வேறு. அதாவது அங்கே வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனியன் வாங்கின பிறகு அடுத்து உறுதி பூசுதல் கன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு இடையில ப்ரொஃபஷன் த ஃபுவான்னு ஒன்று கொண்டாடுவாங்க. அது நம்ம இதில் கிடையாது, ஃப்ரான்ஸில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. அது வந்து இது ரொம்ப சாலமாக கொண்டாடுவாங்க, ரொம்ப சாலமாக இருக்கும். ஆமாம், அந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகிசம், இது முக்கியமானது. அந்த பிள்ளைகள் வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கம்யூனியன் வாங்கிட்டாங்க. இந்த பிள்ளைகள் அவங்களுக்கு நான் கிளாஸ் போகும்போது கேட்டேன், லென்ட்டு அப்படின்னா என்ன, தவக்காலம்னா என்ன, யாருக்கும் ஒன்றும் தெரியல. அப்புறம் நான் விளக்கி சொன்னேன், தவக்காலம்னா என்ன, நான் 40 நாள் நோன்பு இருக்கணும் அப்படின்னு. ஒரு பிள்ளை சொன்னால், ஒரு 11-12 வயசு பிள்ளைகள், 12-13 இருக்கும். ஒரு பிள்ளை சொன்னால், ஓ இட் இஸ் லைக் ரமதான், ரம்ஜான் மாதிரியா அப்படின்னு கேட்டான். ஒரு கத்தோலிக்க பிள்ளை தவக்காலத்தை பற்றி விளக்கும்போது அவள் சொல்கிறா, இந்த ரம்ஜான் ரமதான், ஃப்ரெஞ்சில் வந்து ரமதான் வாங்க, இந்த ரமதான் மாதிரி ரம்ஜான் மாதிரியா அப்படின்னு கேட்டான். அப்போ நான் கேட்டேன்,
இந்த ரமஜானை பற்றி உனக்கு என்ன தெரியும்? யார் சொன்னான்? எங்கள் ஸ்கூலில் பிள்ளை என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க, நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னான். பிரான்ஸ் நாடு வந்து ஒரு கத்தோலிக்க நாடுன்னு சொல்கிறாங்க. ஃபிஏனே இதில் எக்லீஸ் கத்தோலிக்கும்பாங்க. த எல்டர் டாட்டர் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், கத்தோலிக்க திருவையின் தலைமகள்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து பல மிஷனரிஸ், நிறைய செயின்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவனுடைய நிலைமையை பாருங்கள். இந்த பிள்ளைகளுக்கு வந்து தவக்காலத்தை பற்றி பேசும்போது இந்த முஸ்லீம் கொண்டாடுறத ரெஃபர் பண்ணி தெரிய வேண்டியிருக்கு. அப்படி பார்த்தா இந்த முஸ்லீம்ஸ் யார்? இப்போ மைக்ரண்டாக வந்தவங்க கடந்த இப்போ நான் சொல்ல 25 வருஷம் முந்தி, அந்த நேரத்தில் 5-6 வருஷத்துக்கு முந்தி, இப்போ ஒரு 30-35 வருஷத்துக்குள்ள அங்கே வந்தவங்க. அந்த 30 வருஷத்துக்குள்ளே வந்தவங்க நான் இருக்கும்போது 5 வருஷம் தான் இருந்தது, 5-6 வருஷம் தான் இருந்தது. அந்த 5-6 வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து ஏற்படுத்திய இன்ஃப்ளூயன்ஸு நம்முடைய கத்தோலிக்க பிள்ளைகிட்டே இல்லை. ஆனால் கோயிலுக்கு வருவாங்க. கோயிலுக்கு எப்போ வருவாங்க தெரியுமா? மெஸ் ஃபெமிலியால்னு உண்டு. மெஸ் ஃபெமிலியால்னா மாதம் ஒரு பூசை வந்து மெஸ் ஃபெமிலியால், அதாவது மாஸ் ஆஃப் த ஃபேமிலி குடும்ப திருப்பலின்னு சொல்லுவாங்க. அது என்னைக்குன்னா கேட்டிக்ஸம் பிள்ளைகள் தான் அனிமேட் பண்ணுவாங்க. கேட்டிக்ஸம் 5-6 செட் இருக்கும், வெவ்வேறு செக்ஷனாக வந்துகிட்டு இருக்கும். எல்லா செட்டும் உள்ளே வரும். ரீடிங் ஒன்று, கிட்டார் ப்ளே பண்ணுறது, கொயரு, ரீடிங், கமெண்ட்ரி எல்லாமே அவங்க தான் எடுப்பாங்க. அன்றைக்கி மாஸுக்கு எல்லாம் செய்வாங்க. அட்டகாசமாக செய்யுங்க பிள்ளைகள், நல்ல வெரி க்ரியேட்டிவாக நல்லா செய்யுங்க. அந்த பூசைக்கு மட்டும்தான் வரும். அடுத்த 3 சண்டே மாதத்துக்கு பார்க்கவே முடியாது. நான் ஒரு நாள் ஒரு சாயங்காலம் வாக் போயிட்டு ஒரு நாள் ஈவினிங் அப்படி வாக் போய்ட்டு வந்துருந்தேன். ஒரு பையன் வந்தான். ஒலிவியே டுமாரோ கம், நாளைக்கு பூசைக்கு வாமேன் அப்படின்னு. அவன் கேட்டான். அப்படி யோசிச்சுட்டு, இப்போ சினப்பால் ஃபெமிலியார் டுமாரோ தம்மே, நாளைக்கு ஃபேமிலி மாஸ் கிடையாது, ஏன் என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டான். ஏன் ஃபேமிலி மாஸ் தான் வரணுமா, பூசைக்கு வரணும்? ஐ ஹவ் நத்திங் டு டூ, எனக்கு அங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. அங்கே வந்தால் கிட்டார் போடணும், எதாவது வாசிக்கணும், எதாவது செய்யணும், எனக்கு அங்கே ஒரு வேலை இல்லையே, நான் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டான். அவன் நான் சொன்னேன், நீ வா, உனக்கு வேற ஒரு வேலை தரேன் அப்படின்னு. வரல. அதுக்கப்புறம் கேட்கும்போது எந்த கொப்பை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் வரல, ஸோ நான் இதுக்கு இதுதான் அவங்களோட நிலைமை. அடுத்து இவங்களுக்கு வந்து இந்த மெஸ்ட் ஃபெமிலியாருக்கு வந்து இது ப்ரொஃபஷன் ஃபோக்கு வந்து ஒரு தியானத்துக்கு போவோம். ஒன் டே ஃபுல்லாக தியானம். வெளியே கூட்டு போயிடுவாங்க பிள்ளைகளை. வெளியே கூட்டு போய் அங்கே போனால் ஹோல் டே என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு தீம் கொடுத்துருவாங்க, ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க. அதை பற்றி அவன் எழுதணும். கவிதை எழுதுறது, இது பண்ணுறது, எல்லாம் வெட்டுறது, ஒட்டுறது, அழகாக வெட்டி கட்டி கவிதைலாம் எழுதி அட்டகாசம் செஞ்சுருவாங்க. ஆனால் ஒரு ஜெபம் சொல்லு அப்படின்னா, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அந்த ஜெபம் தெரியாது. அருள் நிறைந்த மரியே, அது தெரியாது. நம்பிக்கை அறிக்கை, அது தெரியாது. இவன் ஃபஸ்ட் புதுநன்மை வாங்கினவங்க. நான் இதை பார்த்து மறு வருஷம் வந்து கிளாஸ் எடுத்தோன்னா இட் இஸ் ஆப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டேன். நீ இது படித்தா தான் உன்னை வந்து ப்ரொஃபஷன் இந்த ஃபோவாக்கு நான் ப்ரொமோட் பண்ணுவேன், அதை பண்ண மாட்டேன். அவங்க நோ இட்ஸ் நாட் அவர் கஷ்டம் அப்படின்னு தான். நத்திங் டூயிங். இந்த ப்ரேயர் சொன்னால் தான் மனப்பாடம் பண்ண வச்சேன். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வரும்போது அவங்க பெற்றோர்களை ரொம்ப பாராட்டினாங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ தான் ஜெபம் தெரியுது அப்படின்னு. இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க வந்து ஜெபமே தெரியலை, ஒன்றுமே தெரியலன்னு சொல்லும்போது அவன் நாளைக்கு பூசைக்கு வரமாட்டான். ஏன்னா அங்கே வந்து ஜெபம் சொல்ல தெரியாது, அங்கே என்ன செய்யணும்னு தெரியாது. அப்படிங்கும்போது அவன் பேர் கேட்டால் கத்தோலிக்கன்னு சொல்லுவான். ஆனால் ஜெபத்துக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. அப்படி நான் வந்து எனக்கு என்னுடைய பங்கேற்பே இல்லை அப்படிங்கும்போது நான் அங்கே எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒதுங்குறாங்க. இப்படி ஒதுங்க ஆரம்பிக்கும் போது இந்த ஜெனரேஷன் பெருசாக வரும்போது எத்தனை பேர் கோயிலில் இருப்பாங்க? இப்போமே 90% வந்து கத்தோலிக்கன்னு சொல்கிறாங்க பிரான்ஸில். நான் சொல்ல வந்து 20-25 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. அப்பமே கோயிலுக்கு வர்றவங்க வந்து 15 to 18% தான். மற்றவங்களாம் கத்தோலிக்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட அடக்க பூசைக்கு வருவாங்க. அடக்க பூசை வந்து பதில் யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு நேரம் மேஸ் வைக்க போனேன், யாருமே பதில் சொல்ல. நான் சொன்னேன் ஃப்ரெஞ்சில் தான், நீங்கள் கேத்தலிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அப்போ ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, ஃபாதர் நாங்களாம் பூசையெல்லாம் வரமாட்டோம். அப்படி நான் கேட்டேன், எதுக்கு அடக்க பூசை கேட்டேன்? ரொம்ப நேரம் அடக்க முடியல என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, எங்கள் பாட்டி வில் எழுதி வச்சுட்டு என் பாடியை கோயிலுக்கு கொண்டு போகணும், பூசை வச்சு தான் அடக்கம் பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால் கொண்டு வந்தோம். ஆமாம், இந்த நிலைமைக்கு போகிறது எங்கே ஏன் அப்படி போகுது அப்படின்னா, இந்த பிள்ளைகளுக்கு இந்த மறை கல்வி, மறை சம்பந்தமான அறிவு எதுவுமே கிடையாது. அவன் நிறைய மத செய்வான். இப்போ ஒரு பூவர், லவ் ஃபார் பூவர் அப்படின்னு ஒரு தீம் கொடுங்க, அழகாக கவிதை எழுதுவான், அழகாக டிராயிங் போடுவான், அழகாக படம் வரைவான், அதெல்லாம் வரைஞ்சி கொடுத்துருவான். பைபிளில் ஒரு வசனத்தை எடுன்னா தெரியாது. அவட பைபிள் எடுக்க பேஜ் நம்பர் கேட்பான். நான் அதை சொல்லவே மாட்டேன். பக்கம் சொல்லக்கூடாது. விவிலியத்தை புரட்டும் போது என்னைக்கும் பக்கம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்?
புத்தக பேரும் இத்தனை அதிகாரம் இந்த வசனம் தான் சொல்லணும். அவன் எல்லாம் பேஜ் நம்பர் கேட்பான் என்கிட்ட. நான் சொல்ல நோ சிப்பா எனக்கு அது அங்கே எங்கேருந்து எனக்கு தெரியாதுமா, கண்டுபிடி அப்படின்னா. ஆமாம், இப்படி விட்டதுனால அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அப்படி இதில் ஆர்வம் இல்லாதனால மதத்தை எதிர்த்து இல்லை, ஆன்டி கிளரிக்கல்ஸ் சொல்ல முடியாது, மதத்தை எதிர்த்துன்னு கிடையாது, மதத்தை பற்றி ஒரு அறிவே இல்லைங்கும் போது அவனுக்கு வழிபாட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வழிபாட்டுக்கு வரமாட்டான். அடுத்து அப்படியே போயிடும். அதனால் நிறையா கல்யாணம்லாம் மந்திரிக்கப்படாமல் வாழ்கிறது, அப்படி இப்படி நிறையா இது போகுது. இது அங்கே நடந்துகிட்டு இருந்தது. ஏறக்குறைய இப்போ நம்ம நாட்டுக்குள்ளேயும் உள்ள வரதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்குவோம், நாம் இன்னைக்கு இவ்வளோ கத்தோலிக்கெல்லாம் இவ்வளோ ஜெபம் பண்ணி தெரிஞ்சு வைக்கிட்டு இருக்கோம்னா இது முக்கியமான காரணம் யார்? நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள் அவங்க நம்ம கொடுத்ததான். கண்டிப்பாக கேட்டிசன் கிளாஸ் போகணும் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, போனோம், படித்தோம், இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு இதை நம்ம கொடுக்குறோமா கொடுக்கலையா? இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எடுத்துட்டோம்னா ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அவங்க நிறையா டியூஷன் போகணும், சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீ, அன்றைக்கி தான் பல விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், டான்ஸ் போகணும், மியூசிக் போகணும், ஸ்விம்மிங் போகணும், வேறு என்ன கராத்தே போகணும், வேறு என்ன இருக்குது உங்களுக்கு தான் தெரியும், நிறையா டியூஷன். உங்கள் பிள்ளைகளை அனுப்புவீங்களா? யோகாவுக்கு போவீங்க, ஆமாம். வேற எங்கே போவீங்க? ஹிந்தி கிளாஸ் போவீங்க, ஆமாம். எல்லா கிளாஸுக்கும் போவீங்க, கோயில் பக்கம் மட்டும் அனுப்ப மாட்டீங்க. ஆமாம், எல்லா கிளாஸுக்கும் போயிட்டு கோயில் பக்கம் மட்டும் அனுப்ப மாட்டீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, ஐ மீன் இன்னைக்குள்ள பெற்றோர்கள் அனுப்ப மாட்டாங்க. நான் நான் பங்கு இங்கே விஜியாக இருக்கும்போது பங்கில் ஒரு பங்கு சாமியாக இருக்கும்போது ஒரு பங்கு வீடு சந்திப்பு போனேன். அவரை நான் பார்த்ததே கிடையாது. சார் எங்கே இப்படி அப்படின்னா, இல்லை ஃபாதர் அப்படின்னார். பூசைகளும் இல்லை, நான் அந்த கோயிலுக்கு போவேன், இந்த கோயிலுக்கு போவேன் அப்படின்னாரு. அப்படி மழுப்பினார். ஒரு நேரத்தில் ஒரு கோயில் சொன்னார், அது ஒரு மாதிரி எங்களுக்குள்ள ஒரு டயலாக் ஒரு மாதிரி போச்சுன்னு வைங்களேன். இந்த கோயிலுக்கு போனேன்னாரு. அந்த கோயிலுக்கு நான் வழக்கமாக பூசைக்கு போக மாட்டேன், அதான் ஆர்ச்சி பூசை அன்றைக்கி வழக்கமாக செஸ்யூட்ஸ் ஃபாதர்ஸ் தான் வருவாங்க. அவர் வழக்கமாக நான் ஆர்ச்சி பூசை போன சண்டே ஆர்ச்சி பூசைக்கு எங்கே போனீங்கன்னா ஆர்ச்சிக்கினார். அன்னைக்கு பார்த்து அங்கே ஃபாதர்ஸ் சிக்கானதால் நான் தான் போனேன். சரியா? அங்கே பூசை வச்ச ஃபாதர் யார்? சேசவ ஃபாதர்ஸ். அப்படியா? வெரி குட். சேசவஃபர் யார்? அந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் சொன்னார். அப்படியா? நான் சேசவையில் சேரலையா, இங்கிலீஷ் டீச் பண்ணலையா அப்படின்னு சொன்னேன் நான். இப்படிலாம் இது கூட்டி கழிச்சு போனால் பூசை போனது கிடையாது. இது ஏன் சார் பொய் சொல்லி பூசை போகாதது ஒரு பாவம், போகாமல் இருந்து போனேன்னு சொன்னது பொய் சொல்லி இன்னொரு பாவத்தையும் கட்டிக்கணும். சரி, நான் உங்களோட பாவம் கட்டிக்க விரும்பலை. சரி, உங்கள் பிள்ளைலாம் எப்படி என்ன ஃபார் இப்படிலாம் கேட்டுட்டீங்க? என் பையன் 10th படிக்கிறான், இதெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது, நிறையா பண்ண முடியும் அப்படி இப்படின்னு பயங்கர பேசியிருந்தாங்க. நிறைய பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயிலுக்கு அனுப்புறது, அடுத்து கேட்டிசன் கிளாஸுக்கு அனுப்புறது, இன்றைக்குள்ள பெற்றோர்கள் ரொம்ப யோசிக்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் அங்கே போக அனுப்பாமல் இருக்கிறாங்க. இப்படி அனுப்பாமல் இருந்துக்கிட்டு அவன் காலேஜ் போனப்புறம் அதுக்கப்புறம் கோயில் பக்கமே வரமானாங்க அப்படின்னு நீங்கள் நம்ம பெற்றோர்கள் சொன்னாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்? ரொம்ப பிஸியாக இருந்தால் கோயிலுக்கு போக வேண்டாம், 10ஆம் கிளாஸ்னால் டியூஷன் போகணும், 12ஆம் கிளாஸ்னால் டியூஷன் போகணும். இப்போ அடுத்து பார்த்தா 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லாம் நீட்டு என்னென்னமோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கும் நீங்கள் பிள்ளைகளை அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம்னா இப்போ எப்போதுமே இதுக்கெல்லாம் வேண்டாம்னா என்றைக்கு அவன் கோயிலுக்கு வருவான்? இது தெரியாமல் இருக்கின்ற போது, கோயிலை பற்றி தெரியாமல் இருக்கின்ற போது, ஜெபத்தை பற்றி தெரியாமலும் வழிபாடு பற்றி தெரியாமல் இருக்கும்போது வழிபாட்டுக்கு வருவதோ எதுவுமே இல்லாமல் போய்விடும். அதுதான் ஐரோப்பாவில் நடந்தது. அது இப்போது நம்ம நாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பள்ளிக்கூடத்தில் எடுத்துட்டோம்னா, ஒரு காலத்தில் நம்ம பள்ளிக்கூடத்தில் இங்கே மோஸ்ட்லி நம்ம பள்ளிக்கூடம் மீன்ஸ் மறைமாவட்ட பள்ளிக்கூடத்தை சொல்கிறேன், சரியா? மற்ற சிஸ்டர்ஸ் நடத்துகிறது நம்ம பள்ளிக்கூடம் தான், இல்லை நம்ம பள்ளிக்கூடம் தான் நான் மீன் பண்ணுற மறைமாவட்ட பள்ளிக்கூடத்து. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம பள்ளிக்கூடத்தில் கேட்டகிசம் கம்பல்சரியாக வச்சுருந்தோம், மெயின் ஹவர்ஸில் வச்சுருப்போம். இப்போ பார்த்தா அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாற்றிக்கிட்டு டைம் இப்போ வைப்போம். ஒன்று. அடுத்து பிள்ளைகளை இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவும் மாட்டாங்க. ஆமாம், டீச்சர்ஸே அனுப்ப மாட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கே அவங்க சொல்லிக் கொடுக்கறதுல நம்பிக்கை இல்லையான்னு தெரியல, அவங்க பிள்ளைகளை அவங்க கிளாஸுக்கு அனுப்பாமல் வேற எங்கேயும் அனுப்புவாங்க. ஆமாம், ஏன்னா நாம் இருக்கும்போது 5-6 பிள்ளைகளாக இருந்தோம் வீட்டில், 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் இருந்தோம். ஆனால் இப்போ இளம் கப்பல்ஸ் தான் என்ன வச்சுருக்காங்க, ஒரு பிள்ளை, மிஞ்சி போனால் 2. ஆமாம், 2 அபூர்வம், 1. ஆமாம், என்ன சொல்கிறாங்க, நான் போகிற போக்க பார்த்தா இந்த தாய் மாமன் தமிழ் கல்ச்சருக்கு தாய் மாமன் ரொம்ப ரொம்ப முக்கியமாங்க. நிறைய பிள்ளைகள் தாய் மாமனே இருக்காது. ஏன்னா ஒரு பிள்ளைன்னு பெற்றிருப்பியா, அந்த பிள்ளை வளரும்போது அதுக்கு தாய் மாமன் யார் வருவா? அவங்க பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பெற்றிருப்பியா, அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு பிள்ளை பெறும்போது அந்த பிள்ளை தாய் மாமன் கிடையாது, சித்தி பெரியப்பெல்லாம் கிடையாது.
எல்லாம் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். எப்படி கலாச்சாரம் அழியுதுன்னு பாருங்க. அது சரி, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்படி வரும்போது நீங்கள் எல்லாம் எங்கே அனுப்பிடுறீங்க? இங்கிலீஷ் மீடியம் போடுறாங்க. இங்கிலீஷ் மீடியம் போன பிறகு இங்கே ஸ்கூலில் நடக்கிற மறைக்கல்விக்கும் வரதே கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் போன பிறகு அதை அதிகமாக போகிறதுனால ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அழுத்தி பங்கு தந்தைகள் வாங்கன்னு சொல்லி வர வச்சு சொல்ல போகும்போதும் அனுப்புறது கிடையாது. ஏன்னா நேரம் இல்லை, எங்கள் பிள்ளை அது போகணும் இது போகணும் அப்படின்னு நேரம் இல்லை. நாம் போகும்போது எப்படி இவங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து மறைக்கல்வி ஆசிரியர்களாக அங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டுகின்றேன். உங்களுடைய பணியானது அவ்வளவு எளிதான பணி அல்ல. இப்போ எடுத்துக்குவோம், நாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம கேட்டகிசம் கிளாஸ் போனோம். நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? சின்ன ஜபம் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஸ்கூலுக்கு வரணுங்கிறதுக்காக, கேட்டகிசம் கிளாஸ் வரணுங்கிறதுக்காக ரொம்ப அட்ராக்டிவாக க்ரியேட்டிவாக என்ன கொடுப்பாங்க? யாராவது சொல்லுங்களேன், என்ன ஞாபகம் இருக்கா? புனிதர்கள் படம் கொடுப்பாங்க. நல்லா அழகாக ஒரு படம் கொடுப்பாங்க, புனிதர்கள் படம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? இந்த ஜெவமாலை, சின்ன ஜெவமாலை சொல்லுவாங்க, கொடுப்பாங்க. அடுத்து உத்திரியம் கொடுத்தாங்க. நம்மளாம் வாங்கியிருக்கோம், உத்திரியம் வாங்கியிருக்கோம், ஜெவமாலை வாங்கியிருக்கோம், படம் வாங்கியிருக்கோம். ஆமாம், நக்கரணை வீரன் ஒரு புஸ்தகம் உண்டு. ஆமாம், இப்போ வருது அது. ஆமாம், அது கொடுப்பாங்க. சின்ன சின்ன சுரூபம் கொடுப்பாங்க. ஆமாம், வேற எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த பள்ளி மிட்டாயின்னு ஒரு மிட்டாய் உண்டு, இந்த கடுகு மாதிரி இருக்கும். ஆமாம், எங்க பங்கு சமையர் அதையும் கொடுப்பார். சீரக மிட்டாயா, நாங்கள் பள்ளி மிட்டாயின்னு சொல்லுவோம். இந்த பொடிசு பெருசாக இருக்கும். ஆமாம், அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆமாம், இப்போ இதெல்லாம் எதுக்கு? நம்ம பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணி நம்ம ஒரு அவங்கள அட்ராக்ட் கவர்ச்சி எடுத்து உள்ள வரணுங்கிறதுக்காக, கவர்ந்து அவங்க உள்ள வரணுங்கிறதுக்காக இப்படி செஞ்சாங்க. இப்போ அப்படின்னா என்னைக்குமே பிள்ளைகளை ஈர்க்கணும் அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு போய் ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய உணர்ச்சி செய்யணும். இப்போ நாம வாங்கினது மாதிரி நீங்கள் ஒரு படத்தை இன்னைக்கு கொடுத்தீங்கன்னு வைங்க, அவன் என்ன செய்வான்? அவன் மொபைலில் அழகான ஒரு படத்தை, நம்ம கொடுத்த படத்தை விட அழகான ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி நம்மகிட்ட காட்டிடுவான். என்ன பெரிய படம் கொடுத்தீங்க அப்படிமா. ஆமாம் ஆமாம், நீங்கள் அடுத்து என்ன செய்ய? இது நற்கரணி வீரன், அதில் நற்கரணி வீரன் நம்ம என்ன எதுக்கு வாங்கணும்? நிறைய படம் போட்டு தான் எழுதியிருக்கும். படத்தை பார்த்துக்கிட்டு சில குறிப்பு இருக்கும். இது அதை விட இவன் வந்து நான் யூடியூப் போனால் அதை பார்த்துருவேன், இதை பார்த்துருவேன் அப்படிமா. இப்போ என்ன கொடுத்தாலும் அப்படிங்கும்போது இந்த பசங்க சொல்லுவோம், ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க லெவலுக்கு நாம் இறங்கி போகணும். அவங்க லெவலில் இறங்கி போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு விருப்பமானது, அவங்க இதில் ஆசை உள்ளவங்க, அதற்கேற்றபடி நம்ம கொடுத்து இழுத்தா தான் அந்த பையனை நம்ம கைக்குள்ள வைக்க முடியும். நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நான் அதை பற்றி பேச விரும்பல. இன்னைக்கு வந்து ஆசிரியருடைய பணியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, ஆனால் மார்க் வாங்க வைக்கணும். இதான் பிரச்சனை இன்னைக்கு. அப்படித்தானே? ஆமாம், நீங்கள் திட்டினாலே என்னது மன உளைச்சல், டிப்ரெஷன் வாங்க. நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இந்த டிப்ரெஷன் வார்த்தை கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போ ஆமாம், இப்போ எதுக்கு எடுத்தாலும் மன உளைச்சல். ஆமாம், அப்படிலாம் நிறைய மன உளைச்சல் போயிடுறாங்க. அப்படிங்க திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, ஆனால் மார்க் வாங்க வைக்கணும், பாஸ் பண்ண வைக்கணும். இது எப்படி செய்யறது? அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதே நிலைமை இங்கே வரும்போது பிள்ளைகளை அனுப்பாமல் இருந்துக்கிட்டு மாதம் ஒரு நேரம் 2 நேரம் எப்போ அனுப்புவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீ வந்தால் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் கம்யூனியன், வந்தால் தான் உனக்கு உறுதி பூசுதல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அனுப்புவாங்க. அப்படி வரும்போது நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக அந்த மாணவர்களை இதில் ஆர்வம் கொள்ள செய்ய வேண்டும். இங்கே வந்தால் நல்லா இருக்கும். சும்மா வெறும் படிப்பு மட்டும் இல்லை, அடுத்து ஒரு ஆங்கிலம், தமிழ், சயின்ஸ், மேத்ஸ் போல இது இன்னொரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு ஆர்வமாக நல்ல விளையாட்டு இருக்கும், படிப்பு இருக்கும், விவிலியம் தெரியும், ஜெபம் தெரியும். அப்படிங்கிறத வந்து நம்ம பாடல், ஆடல் இதெல்லாம் சேர்த்து அவனுடைய நிலைக்கு இறங்கி சென்று அவனுக்கு விருப்பமான நிலையில் நம்ம கொடுக்கக்கூடிய நிலையில் கொடுத்தோமே என்றால் கண்டிப்பாக மாணவர்கள் வருவார்கள். வருகின்ற மாணவர்கள் திரும்ப தொடர்ந்து வரவும் இருப்பார்கள். அந்த நிலையில் நம்முடைய கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை உள்ளடக்கி தான் தமிழ்நாடு ஆயர் பேரவையில் வந்து இந்த மறைக்கல்வி புத்தகத்தை ரிவைஸ் பண்ணும்போது இப்போ புதுசாக போட்ட புத்தகத்தில் வந்து ஆப் கொடுத்துருப்பாங்க. இருக்குல்ல ஆப், அதில் ஆப் இருக்கும். நான் பார்க்கல, இந்த அங்கே எங்களுக்கு போட்டுருந்தாங்க. ஆப் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் எடுத்தீங்கன்னா, அதில் பண்ணிங்கன்னா இதில் உள்ள புக்கில் உள்ளலாம் அதில் வரும், கொடுக்குற ஆன்சர்லாம் அதில் வரும். இன்னைக்கு ஏறக்குறைய இந்த மாடர்ன் டெக்னாலஜி பயன்படுத்தி, ஏன்னா இன்னைக்கு பசங்க அதெல்லாம் இருக்கிறானுங்க,
அதுக்கேற்றபடி கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம கொடுக்கும்போது நாமளும் அதில் வந்து வெல்வர்ஸ்டாக நல்லா தெரிஞ்சிருக்கும் போது மாணவர்களை நம்ம அழகாக செய்ய முடியும். இப்படி செய்து உற்சாகப்படுத்தி இவங்க வந்தால் தான் இவங்க வந்து இன்னைக்கு வந்து திருப்பலியில் கலந்து கொள்வதோ மற்ற விழாக்களில் கலந்து கொள்வதோ இவர்களுக்கு இருக்கும். இதை விட்டுட்டோம்னா பின்னாடி நாம் ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் சொன்னது போல ஐரோப்பா நடந்தது போல அடுத்த ஜெனரேஷன் வந்து பூசை அப்படின்னா என்னன்னு தெரியாமல் போயிடும். இப்போ ஒரு சில நான் சத்தம் போட்டேன், என்னுடைய சொந்தக்காரங்க என்னுடைய அக்கா மகன் தான் உடனே பேசிட்டு இருக்கும்போது சும்மா ஈஸ்டருக்கு ஃபோன் பண்ணலாம், விஷ் பண்ணேன். அவனை 2 பொம்பளை பிள்ளை, என்ன படிக்கான்னு தெரில, பெரிய பிள்ளைலாம் மேபி 8th 6th or 9th 8th சம்திங், பெரிய பிள்ளைலாம். ஈஸ்டர் பூசை போனியா அவன் நான் போனேன். சரி வீட்டில் ஃபேமிலியை கூப்பிட்டு போனியா, பிள்ளைகள் தூங்கிட்டாங்கல்ல அதனால் அவளும் தூங்கிட்டான். அவங்க தான் அவன் வீட்டுக்காரன் ஒய்ஃப், அவளும் தூங்கிட்டான், நான் மட்டும் போயிட்டு வந்தேன். இல்லை பிள்ளைகளையும் ஈஸ்டர் கூட்டு போகல, மாஸ் கூட்டு போகல, இல்லை அவங்க தூங்கிட்டாங்க. இந்த வயசு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் என்ன 8 9 படிக்கணும் அந்த பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை நீங்கள் ஈஸ்டருக்கு அடித்து எழுப்பி ஏன் கூட்டு போகக்கூடாது அப்படின்னு நான் அவனை திட்டினேன். இப்போ இந்த பிள்ளை நீ இப்படி விட்டீங்கன்னா இந்த பிள்ளை வளர்ந்த பிறகு கல்யாணம் முடிச்ச பிறகு கோயிலுக்கு போவா? போக மாட்டான்ல. அப்படிங்கும்போது அந்த பக்தி என்பது எங்க குறையுது அப்படிங்கும்போது இங்க நாம கொடுக்கிற இந்த மறைக்கல்வியில இருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த மறைக்கல்வியில நம்ம ஜகா வாங்கும் போது இதுல வந்து நம்ம விட்டு கொடுக்க இறங்கும் போது இந்த கொஞ்சம் கொஞ்சமா பக்தி குறைஞ்சு பக்திங்கிறத விட அவனுக்கு ஒரு அதாவது பக்தி when there is knowledge only you will have time for worship. அதாவது அதை பற்றிய அறிவு இருக்கும்போது தான் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் உள்ள போவான். சரி கோயிலுக்கு வரான், ஒரு ஜெபமும் தெரியாது, அவன் வந்து என்ன செய்வான், சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். நான் என்ன செய்யறது, நான் சும்மா அப்போ பக்கத்தில் பேசுவான், சாமியார் பேசாதான் பாரு, அவன் பள்ளி இருந்துச்சு வெளியே போவான். எனக்கு ஆனால் அவன் ப்ரேயர் பண்ணணும், பதிலுக்கு ஜெபம், பூசைக்கு சாமியார் ஜெபம் சொல்கிறான்னா பதில் சொல்ல தெரியுமா? தெரியாது. இப்போ இன்னொரு தப்பு நடந்துகிட்டு இருக்கு, நான் நிறைய சொல்ல நினச்சிட்டு இருக்கேன். பூசை ஆரம்பிச்சோன்னா பதில் யார் சொல்லுவாங்க, அந்த கோயிலில் உள்ள மைக்கில் உள்ளவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க, மக்கள்லாம் சும்மா உட்காந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அங்கே அது கன்சர்ட்டுக்கு வரல, மியூசிக் கன்சர்ட் போகும்ல, எல்லாம் மேடையிலேருந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். பூசை வந்து அது வேடிக்கை பார்க்குற கிடையாது, எல்லாரும் கலந்துக்கணும். அப்படிங்கும்போது அவங்க மட்டும்தான் கோயர் தப்பித்தவர் ஒரு கோயர் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு பதில் சொல்லணும்னு வைங்க, யாருமே பதில் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு போகும்போது இது ஆரம்பம் எங்கிருந்து வருது அப்படின்னா இந்த மறைக்கல்வியிலிருந்து தான் வருது. அப்படின்னா அடுத்த தலைமுறையுடைய நம்பிக்கை வாழ்வு உங்க கையில இருக்கு. ஆமா, the faith of the next generation depends on you, உங்க கையில இருக்கு. அதனாலதான் உங்களுடைய வாழ்வு வந்து மிக மிக முக்கியமான ஒரு பணியாக செயலாக இருக்கிறது. குருக்கள் நாங்கள் பல செயல்கள் செய்வோம், ஆனா அதை செயல்படுத்துவது மக்களுக்கு கொடுப்பது என்பது நீங்கள் தான். இதை எடுத்துங்களேன், சவேரியார் வந்து நிறைய பேருக்கு 12 லட்சம் பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த புனித சவேரியாரே அப்படி இல்லாம வேண்டும். சவேரியார் அப்படி வந்தார், கோவாவிலிருந்து இறங்கி அப்படி வந்து கடற்கரை வழியா வந்து எங்கெல்லாம் போய் இங்க வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார், சிலோனுக்கு போனாரு, ஜப்பானுக்கு போனாரு, அடுத்து சிலோனுக்கு சைனா போற வகையில் இறந்து போனா பேசணும். அவர் எத்தனை மொழி தான் கத்திருப்பாரு, எத்தனை மொழி தான் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஸ்பெயின் நாட்டுக்காரு, ஸ்பானிஷ் தெரிஞ்சிருக்கும். பிரான்ஸில் படித்தார், ஃப்ரெஞ்சு தெரிஞ்சிருக்கும். அப்போ யூனிவர்சிட்டி லாங்குவேஜ் வந்து லத்தீன், ஆனால் லத்தீன் தெரிஞ்சிருக்கும். அது ஓகே. இங்கே வந்த பிறகு எத்தனை மொழி படிச்சிருப்பாரு. கோவாவிலேருந்து இறங்குறாரு, அங்கே வந்து கொங்கினி. அதை தாண்டி இங்கே வந்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா தமிழ், ஜப்பான் போனால் ஜாப்பனீஸ், இதெல்லாம் எத்தனை மொழியும் தெரிஞ்சிருக்கும். பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி 12 லட்சத்துக்கு மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் அப்படின்னா எப்படி கொடுத்தார், அவருடைய டெக்னிக் என்ன தெரியுமா? அவருடைய எவாஞ்சலைசேஷன் நற்செய்தி பணியுடைய டெக்னிக் என்ன தெரியுமா? ஒரு 3-4 பேரை கூப்பிடுறது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள படிக்க வச்சு அவங்கள பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க. எதுனா விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக, நம்பிக்கை அறிக்கை, விசுவாச பிரமாணம். இதுதான். இதை இவங்களை வச்சு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வைக்கிறது. இதான் அவர் செஞ்சார். அப்படின்னா இவருடைய நற்செய்தி பணிக்கு உதவியாக இருந்தவர்கள் நிறைய பேரை உள்ள கொண்டு வந்தவர்கள். இவர் திருமுழுக்கு கொடுத்தார், ஆனா உள்ள கொண்டு வந்து அவர்களை ஜெபம் படிக்க வைத்தது யாரு அப்படின்னா உங்களை போன்ற இந்த ஆசிரியர் மக்கள் தான். அப்படிங்கும்போது இன்றைக்கும் இருக்கின்ற மக்களை நிலைத்து நிற்க வைப்பது, சிறுவர்களை இதில் வளர்த்தெடுப்பது, இதில் உற்சாகமுடன் பங்கேற்க வைப்பது என்பது உங்களுடைய கையில் தான் இருக்கு. அதனால ஏற்கனவே சாமி சொல்லிட்டாங்க. ஆனால்
இன்னொன்று சொல்லணுச்சா வேண்டாம், நீங்கள் வந்து உண்மையில் நான் உங்களை பாராட்டுறேன். உங்களை சொல்லுவாங்க எப்படி நாங்கள் இது எப்படி ஃபாதரே சொன்னாங்க, சிலர் விரும்பி வந்திருக்கலாம், சிலர் கொடுக்கப்பட்டிருக்கலாம், சிலர் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம இது ஒரு புனித செயலாக நாம் எடுக்கின்ற போது அந்த செயல் நமக்கு அருளை கொடுக்கின்ற அதே வகையில் நாம் செய்கின்ற நற்செய்தி பணியாக இது மாறுகின்றது. நற்செய்தி பணினா நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், இந்த நிறைய பப்ளிக் ஒரு இடத்துல போய்கிட்டு இதுதான் உண்மையான கடவுள் பைபிள் தான் அப்படின்னு சொல்றது, அதுதான் நற்செய்தி பணி இல்லை. அடுத்து நற்செய்தி பணினா என்ன, போய் அல்லேலூயா அல்லேலூயான்னு போட்டு ஜெபம் பண்ணுறதான் நற்செய்தி பணி இல்லை. அது ஒரு வகையாக இருக்கலாம். நற்செய்தி பணி என்பது நம்முடைய வாழ்க்கையில் இந்த அறியாதவர்களுக்கு தெரிய வைப்பது, சிறுவர்களுக்கு கொடுப்பது, மற்றவர்களுக்கு கொடுப்பது. இப்போ நீங்கள் அடுத்துங்க மே மாதம் இது வரும், VBS வரும். VBS நிறைய பங்குல பார்ப்போம். நம்ம பிள்ளைகள் போக பக்கத்து வீட்டு பிள்ளைகள், இந்து பிள்ளைகளும் கூட வருவாங்க. அதாவது இது 2 விதமாக வருவாங்க. அது ஒரு ஹாலிடே விடுமுறை நாள், பெற்றோர்கள் சும்மா பிள்ளைகள் ஜாலியாக இங்கே ஜாலியாக பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஒன்று பெற்றோர்களுக்கும் லீவில் பிள்ளைகள் வீட்டிலே கிடக்காங்க, போயிட்டு வரட்டும் அப்படின்னு அனுப்புவாங்க. இங்கே வரும்போது அவங்கள அறியாமலேயே சிலதை தெரிஞ்சுக்கிறாங்க. அறியாமல் they pick up certain things even without their knowledge. அவங்கள அறியாமலேயே சில கருத்துக்கள், சில பாடல்கள் உருவாங்கும் போது அவர்கள் இயேசுவை அறிந்தவர்களாக மாறுகிறார்கள். இதில் தான் நம்மளுடைய நற்செய்தி பணி இருக்கு. அதனால நீங்கள் செய்கின்ற பணியானது மிகவும் போற்றுதற்குரிய நற்செய்தி பணி. உங்களுடைய செயல்பாடுகளின் வழியாகத்தான் எதிர்கால சந்ததியினுடைய நம்பிக்கையை அடங்கி இருக்கின்றது. ஆமாம், சாமியார் பங்குல என்ன சொன்னா, இவன் ஞானசம் இது கேட்டகிசம் மறைக்கல்விக்கு வரலையா, சரி அப்ப அடுத்த வருஷம் வாங்குப்பா, இந்த வருஷம் உனக்கு கிடையாது அப்படின்லாம் சொல்லுவார். ஆனா இந்த வருஷமே வாங்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவனை தயாரிக்கக்கூடியது நீங்க தான். அந்த நிலையில பார்க்கின்ற போது ஒரு ஆன்மீக வாழ்வுக்கு, ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கு எடுத்து செல்லக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இதுல சில சவால்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால உங்களுக்கு கடவுள் திறமையை கொடுத்திருக்கிறார், பிறருக்கு கொடுக்காத வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஒரு சிலர் போகும்போது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், திறமையை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பையும் திறமையையும் பயன்படுத்தி, உங்களுடைய ஆற்றலையும் பயன்படுத்தி, உங்களுடைய அந்த கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகளை கைக்குள்ளே வச்சு நல்லா சொல்லிக் கொடுங்க, நல்லா வளர்த்தெடுங்கள். நீங்கள் இந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்கின்ற போது இன்னொரு தலைமுறைக்கு நமது நம்பிக்கை எடுத்து செல்கிறோம். இவர்கள் வழியாக பலரும் பயன்பெறுவார்கள், பலரும் இயேசுவை அறிவார்கள். எனவே உங்களுக்கு மீண்டும் எனது நன்றியை கூறி, உங்களுடைய பணி சிறக்கட்டும் என்று வாழ்த்து கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரியவர்களே, நமது அன்பிற்குரிய மேதகு ஆயர் அவர்கள் மறைக்கல்வியினுடைய மிக மிக அவசியம், மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தனுடைய அத்தியாவசிய தேவையை தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து மிக அழகாக அற்புதமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை நம்முடைய அன்பு ஆயர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை கரவொலி மூலம் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது பாளை மறைவட்ட பள்ளிகளுக்கான பரிசுகளை நம் அன்பு ஆயர் அவர்கள் வழங்குகிறார்கள். ஆசிரியர்கள் பெயர்களை வாசிக்க விரைவாக வந்து பரிசுகளை பெற்று செல்ல அன்போடு கற்றுக்கொள்கிறோம். புனித அந்தோனியார் தொடக்கப்பள்ளி பேட்டை, புனித அந்தோனியார் தொடக்கப்பள்ளி பாளையங்கோட்டை, RC தொடக்கப்பள்ளி ஆரோக்கியநாதபுரம், RC தொடக்கப்பள்ளி ஆயன்குளம், லோயலோ கான்வென்ட் தொடக்கப்பள்ளி பாளை, லோயலோ கான்வென்ட் நர்சரி தொடக்கப்பள்ளி பாளை, RC தொடக்கப்பள்ளி நாஞ்சான்குளம், புனித ஜோசப் தொடக்கப்பள்ளி சங்கர் நகர், RC தொடக்கப்பள்ளி கங்கை கொண்டான், RC தொடக்கப்பள்ளி அபிஷேகப்பட்டி, $7 தொடக்கப்பள்ளி பாளையங்கோட்டை, $7 வரலையா? பிரசன்டேஷன் கான்வென்ட் நர்சரி தொடக்கப்பள்ளி உடையார்பட்டி,
பிரசன்டேஷன் கான்வென்ட் தொடக்கப்பள்ளி உடையார்பட்டி. சீக்கிரம் வாங்க கொஞ்சம். புனித ஜோசப் தொடக்கப்பள்ளி ஜவஹர் நகர் வரலையா? சரி. நடுநிலைப்பள்ளிகள் ஆர்சி நடுநிலைப்பள்ளி தோணித்துறை. புனித அந்தோணியார் உயர்நிலை பள்ளி பேட்டை. புனித ஜோசப் உயர்நிலை பள்ளி ஆரோக்கியநாதபுரம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பேர் வாசிக்கும் டக்குன்னு வந்துருங்க. பிரசன்டேஷன் மெட்ரிக் பள்ளி ராமையன்பட்டி. பிரசன்டேஷன் மெட்ரிக் பள்ளி ராமையன்பட்டி. சுவக்கின் மெட்ரிக் பள்ளி கருங்குளம். அடைக்கல மாதா மெட்ரிக் பள்ளி நெல்லை நகரம். நெல்லை நகரம் வரல நினைக்கிறேன். சர்வைட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சமாதானபுரம். புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஜவஹர் நகர். புனித அந்தோணியார் மேல்நிலைப்பள்ளி அலவந்தான்குளம். புனித இஞ்ஞாசியார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பாளையங்கோட்டை. இறுதியாக குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பாளையங்கோட்டை. அடுத்ததாக தென்காசி மறைவட்டம் ஆர்சி தொடக்கப்பள்ளி வாடியூர். ஆர்சி தொடக்கப்பள்ளி விகே புதூர். ஆர்சி தொடக்கப்பள்ளி ராம் நகர். ஆர்சி நடுநிலைப்பள்ளி குத்தப்பாஞ்சான். ஆர்சி தொடக்கப்பள்ளி கொட்டாக்குளம். தென்காசி மறைவட்டம் ஆர்சி தொடக்கப்பள்ளி கொட்டாக்குளம். புனித அருளானந்தர் ஆர்சி மேல்நிலைப்பள்ளி அகரக்கட்டு. புனித அருளானந்தர் ஆர்சி மேல்நிலைப்பள்ளி அகரக்கட்டு. ஆர்சி நடுநிலைப்பள்ளி சுரண்டை. ஆர்சி நடுநிலைப்பள்ளி சுரண்டை. ஆர்சி நடுநிலைப்பள்ளி மரியதாய்புரம். ஆர்சி தொடக்கப்பள்ளி ஆவடையானூர். ஆர்சி தொடக்கப்பள்ளி ஆவடையானூர். ஆர்சி தொடக்கப்பள்ளி ஆவடையானூர். புனித மிக்கேல் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தென்காசி. புனித மிக்கேல் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தென்காசி. புனித ஜோசப் உயர்நிலைப்பள்ளி வெக்காலிப்பட்டி. புனித ஜோசப் உயர்நிலைப்பள்ளி வெக்காலிப்பட்டி. ஆர்சி தொடக்கப்பள்ளி தென்காசி. ஆர்சி தொடக்கப்பள்ளி தென்காசி. ஆர்சி தொடக்கப்பள்ளி தென்காசி. ஆர்சி தொடக்கப்பள்ளி கீழப்புலியூர். ஆர்சி தொடக்கப்பள்ளி கீழப்புலியூர். ஆர்சி தொடக்கப்பள்ளி நெட்டூர். ஆர்சி தொடக்கப்பள்ளி வல்லம். ஆர்சி தொடக்கப்பள்ளி வெக்காலிப்பட்டி. ஆர்சி தொடக்கப்பள்ளி பஞ்சாண்டியூர். ஆர்சி தொடக்கப்பள்ளி கீழப்பாவூர். டீச்சர் வெயிட் பண்ணுங்க சார், பஞ்சாண்டியூர் சார் வாங்கிட்டு. ஆர்சி தொடக்கப்பள்ளி புளிச்சிக்குளம். ஆர்சி தொடக்கப்பள்ளி குத்துக்கல் வலசை. புளிச்சிக்குளம் வரல. ஆர்சி தொடக்கப்பள்ளி குத்துக்கல் வலசை. அன்னை தெரசா ஆர்சி மேல்நிலைப்பள்ளி வல்லம்.
வீரமாமுனிவர் ஆர்சி மேல்நிலைப்பள்ளி தென்காசி, புனித அருளப்பர் மேல்நிலைப்பள்ளி ஆவடையானூர். பரிசுகள் பெற்ற மாணவ கண்மணிகள், ஆசிரியர் பெருமக்களுக்கு, தென்காசி மறைவட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு நெஞ்சு நிறைந்த நன்றிகள். அனைத்து நிகழ்வுகளுக்கும் நன்றி கூற வேதியர் தாமஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்ற திருப்பாடலின் வரிகளுக்கு ஏற்ப இவ்விழா சிறப்புற அமைய அருள்கரம் நீட்டி வழி நடத்திய எல்லாமல்ல இறைவனுக்கு எங்களின் இதயம் நிறைந்த முதல் நன்றிகள். பாளை மறை மாவட்டம் தந்த முத்து, வளமிகுந்த வண்டானத்தின் சொத்து, பொன்விழா நாயகர், நல்ல ஆயர், பாளை திரு அவையை பாங்குடன் வழிநடத்தி வரும் எம் பாசத்திற்குரிய மேதகு ஆயர் டாக்டர் ச அந்தோணிசாமி அவர்கள் இவ்விழாவில் தலைமையேற்று சிறப்பு செய்து தென்காசி வட்டார மற்றும் பாளை வட்டார பள்ளி ஆசிரியர்களுக்கான பரிசுகளை வழங்கி மறைக்கல்வியினுடைய முக்கியத்துவத்தை தம் வாழ்வின் அனுபவத்தோடு எடுத்து கூறி இந்த மகிழ்ந்த நம் மேதகு ஆயர் பெருந்தகை அவர்களுக்கு எங்களுடைய உளம் கனிந்த நன்றிகள். அருள் முனைவராய், செயலக முதல்வராய், குருத்துவ நாளின் 36ஆம் ஆண்டின் மகிழ்வாய், எளியோரின் காவலராய், எளிமையின் தோற்றமாய், சங்கரன்கோவில் மறைவட்ட ஆசிரியர்களுக்கு பரிசாய், பிறர் நலனில் அக்கறை கொண்டவராய், எம் வாழ்வில் எம் மகிழ்வில் கலந்து பரிசளித்து மகிழ்ந்திருக்கும் அருள் முனைவர் எஃப் ஞானப்பிரகாசம் அவர்களுக்கு குருத்துவ அருள் பொழிவின் நல் வாழ்த்துக்களுடன் முகம் மலர்ந்த நன்றிகள். ஏவி என்று அனைவராலும் பாசத்துடன் அழைக்கப்பட்டு பாளை மறைவட்டத்தின் அதிபராய், அளவை பங்கின் தந்தையாய், சிந்தனையாளராய், மறையுரை மன்னனாய் எம் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துரை வழங்கி அம்பை மறைவட்ட பள்ளிகளுக்கு பரிசளித்து ஊக்கம் தந்திருக்கும் அருள்பணி அந்தோணி வியாகப்பன் அவர்களுக்கு எமது இதயம் நிறைந்த நன்றிகள். முப்பெரும் பணி மறைக்கல்வி விவிலியம் திருவெளிபாடு ஒவ்வொருவரின் ஆன்மீக வாழ்வு இதற்கு அடிப்படை மற்றும் கிறிஸ்தவ வாழ்வு செழிக்க இந்த 3 பணிகளும் மிக அவசியம். இப்பெரும் சுமையினை தம் உள்ளத்தில் ஏற்று ஆயரின் அன்பு கட்டளையை சிறமேற்கொண்டு தன்னிடம் ஒப்படைத்த பொறுப்பினை மிக சிறப்பாக செய்தவர். நற்செய்தியை அறிவிக்க நாடு கடந்து சென்றவர். பணிக்குழுவுக்கு முதுகெலும்பாய், இளம் தென்றலாய், தந்தையாய், நண்பனாய் உன்னத பணி ஆற்றி வரும் எம் செயலர் தந்தை லூர்து மரிய சுதன் அவர்களுக்கு இங்கிருக்கின்ற அவையோர் அனைவரின் சார்பாக சிறப்பான நன்றிகள். பரத கலையின் வழியாய் இறை வணங்க நடனம் செய்து இறைவனுடன் ஒன்றிக்க வைத்த சமாதானபுரம் செர்வைட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நிர்வாகி அருள் சகோதரி அவர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நடனமாடி நம்மை மகிழ்வித்த மாணவ செல்வங்களுக்கும் எமது இதய நன்றிகள். ஃபோக் நடனமாடி அனைவரையும் மகிழ்வித்த பாளை லோயலா கான்வென்ட் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சகோதரிக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அழகுற ஆடி மகிழ்வித்த மழலை செல்வங்களுக்கும் நன்றிகள் பல. எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதனை ஒருமுகப்படுத்தி தடையின்றி பாங்குடன் வழி நடத்தி பார்ப்போர் வியக்கும் வண்ணம் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி சிந்தனைகளை வார்த்தையாக தூவி தம் கம்பீரமான சிங்க குரலாலும் ஆணுக்கு பெண் சளைத்தவள் அல்ல என்பதை தம் வார்த்தையாலும் அழகான உச்சரிப்பாலும் பேச்சில் மயங்க வைப்பவராயிருந்து மிக சரியாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய வேதியர் சேசராஜ், பெண் வேதியர் விக்டோரியா மகாராணி இருவருக்கும் அழகான நன்றிகள். இவ்விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற செயலர் தந்தையின் வழக்கரமாய் இதயத்தின் மறு பகுதியாக இருந்து அமைதியாய், ஆக்கமாய், ஊக்கமாய், உற்சாகமாய் அலுவலகத்தினை கடந்த பல ஆண்டுகளாக ஆட்சி செய்து ஒருங்கிணைத்து சிறந்த கணக்காராய், கோப்பு காப்பாளராய், உற்ற நண்பராய்,
எம் பணிக்குழுவுக்கு திரை மறைவிலிருந்து பல பணிகள் ஆற்றி வரும் பாசமிகு அண்ணன் திரு செல்வம் அவர்களுக்கு இதயம் நிறைந்த நன்றிகள். ஒலி ஒளி மேடை அலங்காரம் இருக்கை தந்து சிறப்பாக உதவி செய்த சாந்தி நகர் பங்கு சகாயராணி டெக்கரேஷன் சவுண்ட்ஸ் உரிமையாளர் திரு மேத்யூஸ் அண்ட் சன்ஸ் அவர்களுக்கு உளம் நிறைந்த நன்றிகள். நீங்கள் இன்றி இவ்விழா சிறப்பாக அமையாது. இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பள்ளிகளின் இருபால் தலைமை ஆசிரியர்கள், மறைக்கல்வி நல்லொழுக்க ஆசிரியர் பெருமக்கள், அனுப்பி வைத்த நிர்வாகிகள், தாளாளர் தந்தையர்கள், வட்டார அதிபர்கள், பள்ளிகளின் தொடர்பாளர்கள் அனைவருக்கும் உள்ளார்ந்த நன்றிகள். காலை தேநீர், மதிய உணவு தயாரித்து வழங்கிய பாளை ஆண்டோ கேட்டரிங் உரிமையாளர் மற்றும் பணியாளர்களுக்கும் இந்த மேய்ப்பு பணி நிலையத்தின் பணியாளர்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகள். மிகவும் முக்கியமாக இதை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்காக திரு செல்வம், திரு ஜான் அவர்கள் நமக்காக மாதா ஆர்ட்ஸ் சங்கரங்கோவிலிருந்து இதை நேரடியாக யூடியூப் மூலமாக ஒளிபரப்பு செய்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. அருமையான நன்றியுரையினை நமக்கு தொகுத்து வழங்கிய அன்பண்ணன் வேதியர் தாமஸ் அவர்களுக்கு நம் அனைவரும் கரவொலி எழுப்பி நமது நெஞ்சும் நிறைந்த நன்றியினை ஒருவர் விடாமல் நினைவு கொண்டு நமக்கு நன்றி கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்மை நடனமாடி மகிழ்வித்த மாணவ கண்மணிகளுக்கு பரிசு வழங்க நம்முடைய ஆயர் பெருந்தகை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அருமையான ஒரு இறைவணக்க பாடலை நமக்கு இறைவனோடு ஒன்றிக்க நமக்கு தந்த செர்வைட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி நம்முடைய மாணவ கண்மணிகள் டைமானதால அவங்க சாப்பிட போயிட்டாங்க. அவங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் வந்து பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செர்வைட் மெட்ரிக் பள்ளியோட டீச்சர்ஸ் வந்து தங்களுடைய நடனம் ஆடிய மாணவ கண்மணிகளின் பரிசுகளை பெற்று செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம். அவர்களை தொடர்ந்து வயலா நர்சரி பிரைமரி மாணவ கண்மணிகளை நடனம் ஆடி பயிற்றுவித்த ஆசிரியர் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி நம்முடைய மாணவ கண்மணிகளை உற்சாகப்படுத்த அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் நாம் எழுந்து நிற்போம். பாப்பிரை பண்ணோடு இந்த அருமையான நிகழ்வை நாம் இனிதே நிறைவு செய்வோம். சோபித சுந்தரரோமிராயனுக்கு ஜெய ஜெய பாடுவோமே. சோபித சுந்தரரோமிராயனுக்கு ஜெய ஜெய பாடுவோமே. இன்னில மீதினில் நன்மை ரூபனே எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இன்னில மீதினே நன்மை ரூபனே எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இயேசுபரன் ஆசி பெற்ற எங்கள் ஆயனே. இயேசுபரன் ஆசி பெற்ற எங்கள் ஆயனே. சோபித சுந்தரரோமிராயனுக்கு ஜெய ஜெய பாடுவோமே. அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. உங்களுக்கு அருமையானது ஒரு மத்திய